Okay. So we are live now. Okay, வணக்கம். Welcome again to our another amazing வணக்கம். session, beautiful session of our Monday V meetup, MENA organized by Narthanyana. And just to brief those who are first time in the V meetup, வந்தவர்களுக்கு வந்துட்டு V meetup வந்து ஒரு 2015, it's going to be almost எத்தனை வருஷம் almost இன்னொரு வருஷம் வந்தா 10 years ஆயிரும். Okay. We doing this non-stop. Non-stop naka, like every week Monday without fail. Maybe unless any major events like holiday raya or major leave in a gap. Otherwise, we are doing it constantly without fail. Of course, before COVID was physical, but now going online, richer, wider scope. Wider scope naka, even OC participant கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. That was very good input. இது வரைக்கும் I think Zoomல வந்து database we had about almost reaching 9,000 participants. Okay. Registered so far. Almost 10,000 வச்சுக்கோமே 9,005 something இருக்கு. Almost 10,000 people have been visited Zoom. நம்ம register பண்ணியிருக்கிறாங்க ஒரு past since COVID timeல இருந்து we already go online. Right? சரி ரொம்ப டைம் எடுக்காம I've just intro for those who came first day today lah. சரி இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஐயா already here, speaker already here, Mr. Languvan Thangavelu already here. He is the founder and special advisor of Malaysian Drone Chamber of Commerce and Industry, and also MD COCI, founder of CIWC and Drone Malaysia. Drone வந்து I believe or some time back I've been very hype. இப்போ ரொம்ப ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியா இருக்கு. பிகாஸ் மலேசியால ட்ரோன் சக்சஸ்ஃபுல் வாட் ஐ ரிகால் இஸ் சைபர் ஜெயில வந்து தி பிளான் டு டூ ட்ரோன் டெலிவரி ஐ திங்க் ஒன்ஸ் பேக். ஸோ அது எப்படின்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரோன் இண்டஸ்ட்ரி வந்து லைக் வெளியூர்ல துபாயில ஐ திங்க் சார் மேபி யூ ஷேர் மோர் இன்புட். துபாயில வந்து ஆல்ரெடி பீப்புள் ட்ரைங் டு ஹியூமன் ஆல்ரெடி மூவிங் ஆன் டு ட்ரோன். நிறைய எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாம் வெளியே ட்ரோன் வந்து ஃபார் பும்பா ஃபயர். நம்ம பேசிக்லி பார்த்தது வந்து வீடியோகிராஃபி பார்த்துருப்போம். ஒரு ஈவெண்ட்ல வந்து வீடியோ எடுத்துருப்பாங்க. அதான் ரொம்ப காமனா B2C பார்க்கும். B2B நிறைய இருக்கு. மை எக்ஸ்பீரியன்ஸ் டன் சம் எக்ஸ்போ ஆன் திஸ். ஈவன் ஐ டன் ஐ மீன் வி ஹவ் டன் ஆன் சிவிலியன் ட்ரோன்ஸ், செக்யூரிட்டி ட்ரோன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. மேபி ஐ பிலீவ் இளன் சார் வில் ஷேர் மோர் டீட்டெயில் ஆன் தட். ஓகே, ஸோ அவரோட இன்புட் வந்து ட்ரோன் ஏஐ டெக் எப்படி ஒர்க் பண்ணுது மலேசியாவில் and என்னென்ன காசஸ் இருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ பிலீவ் யூ ஆல்சோ மென்ஷன் இந்த டேக்ஸ் அபவுட் 150,000 வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு தோஸ் ட்ரோன் ஃபீல் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். And drone industry opportunity, how our company, our organization will help and support this drone industry to accelerate further. அப்புறம் லாஸ்ட் வந்துட்டு information about grants funding and how government facilitate this R&D. நீங்க இந்த ட்ரோன்ல வந்து உங்க இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். பட் எப்படி ஹவு டு நோ ஹவு. ஐ ஹோப் இன்னைக்கு வந்து நானும் ஆல்வேஸ் ரொம்ப பேர் வந்து ஒரு கிரே ஏரியால தான் இருப்பாங்க. ட்ரோன்னா எப்படி தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறது, ஜாமான் ரொம்ப வெளியா இருக்குமா, கொஸ்டிங்கா இருக்குமா, அதோட டூல்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ஹவு டு கவர் தட். அப்போ எந்த இண்டஸ்ட்ரி லுக்ரேட்டிவ் இருக்கு, என்னென்ன செக்மெண்ட், நிறைய கேள்வி இருக்கும். ஐ ஹோப் வித் திஸ் மீட் அப் நம்மளுக்கு என்னென்ன கேள்வி, என்னென்ன ட்ரோன் இண்டஸ்ட்ரியில வந்து நமக்கு என்னென்ன பிளர் ஏரியா, கிரே ஏரியா இருந்துச்சுனாக்கா ஐ ரியலி பிலீவ் நம்ம அண்ணன் இல்லைன்னு வந்திருக்காரு. ஒரு வெரி வாஸ் அண்ட் மேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் திஸ் ஃபீல்ட். டெஃபினெட்லி கிவ் அஸ் ஃபுல் என்லைட்மெண்ட் வச்சுக்கோமே. இனிமேல் யாராவது வந்து ட்ரோன் இண்டஸ்ட்ரினா தெரியணும் அப்படின்னு கேட்டிங்களாக்கா இந்த ரெக்கார்டிங் பாருங்கப்பா, இந்த வீடியோவை பாருங்கப்பா, அண்ணன் இளங்கோவை கனெக்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு ஐ ஹோப் வி கேன் கெட் த ஃபுல் இன்ஃபோ ஆஃப் இட். ஸோ வித் தட் எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாக்கா சேட் பாக்ஸில் நீங்கள் சேட் டைப் பண்ணுங்க. அதர்வைஸ் keep at the end of the session, maybe definitely we can go along with the question Q&A later. சரிங்களா? With that, we meet up. Proud to welcome நம்ம அண்ணன் இளங்கோவன் தங்கவேலு on the over to you, sir. அன்பு வணக்கம் நண்பர்களே, தொழிலதிபர்களே. வி மீட் வந்து நிறைய
நிகழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல நிகழ்ச்சி நானும் கலந்துருக்கேன் நேரடியா. ஆ பிரிக்ஃபீல்ட் கோலம்பூர் இருக்குல்ல அலுவலகத்துல. சரிங்களா? ஆ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 என்னது நானோ டெக்னாலஜிஸ் தெய்வசாந்தி அவங்களையும் வரவழைச்சு ஒரு ஸ்பீச் குடுத்துருக்கோம். என்னுடைய மனத்தத்துவ அடிப்படையில விஜினியஸ் பள்ளி மாணவருக்கு ஞாபக சக்தி போன்ற ஸ்பீச் குடுத்துருக்கோம். அதன் பிறகு பல வருடங்கள் கழிச்சு அ தொழில் செய்றவங்களுக்கு யூனோ மைண்ட் செட், விஷன் அப்படின்னு அது கூடயும் அ ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பல வருஷம் சென்று மறுபடியும் ட்ரோன் சம்பந்தப்பட்ட என்னது நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கிறோம். நெறைய சொல்ட்டாரு. ஆ கேள்வி வந்து எழுதி வச்சுக்கலாம். இடையிலயும் சில கேள்வி கேட்கலாம். எது தெரியுமோ நான் டைரக்ட்டா பதில் சொல்லிர்றேன். ஆனா, எது வந்து மத்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமோ, அதையும் நான் ஒரு வழிகாட்டியா நான் வந்து அறிமுகப்படுத்திறேன். சரிங்களா? சரி. நான் என்னோட பவர் பாயிண்ட் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளோவா நம்ப அ நிகழ்ச்சிய பண்ணிக்கலாம். ஓகே. மிஸ்டர் கணேஷ் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ம். Yes, I can see, can see. Yes, தெரியுது சார். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். இன்றைக்கு ட்ரோன பத்தி சில பேத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆ மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு புதிய விஷயமாவும் இருக்கலாம். ஆனா ஒரு டிப்ஸ் தரேன். எப்படி இந்த நிகழ்ச்சிய நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு, இந்த கதிரவன்ல. என் பேர் இளங்கோவன் தங்கவேலு. நான் டெக்னாலஜி சைக்காலஜிஸ்ட். வலது மூளை, இடது மூளை, இன்னும் மிட் பிரெயின் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா அமைஞ்சிருச்சு. சைக்காலஜிஸ்ட்லயும் வேர்ல்ட் பிராண்ட் செய்திருக்கேன். டெக்னாலஜிலயும் வந்து வேர்ல்ட் பிராண்ட் செய்தாச்சு. இப்போ வந்து மத்த விஷயங்கள பகிர்ந்து கொண்டு நம்பளும் புதிய விஷயங்கள வந்து பெற்றுக்கோணும்னு சொல்லிட்டு நோக்கத்துல வந்து மலேசியா ட்ரோன் சேம்பர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மலேசியா அரசாங்கம் பெற்று எல்லா கவர்மெண்ட் டெக்னாலஜி ஆத்தரிட்டியும் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரிங்களா? இந்த நிகழ்ச்சி எப்படி கண்ணோட்டமா பார்ப்போம், ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். எல்லாரும் வந்து ஒரு உற்சாகமா பதில் சொல்லுங்க. சேட்ல போடலாம் அல்லது ஆடியோ ஓப்பன் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? இந்த ஃபோட்டோ நான் எங்க எடுத்திருப்பேன்? எந்த நாட்டுல? சைனா. கோவிந்த் பாலா ஐயா வந்து சைனா சொல்றாரு. நீங்க என்ன நாடு வேணா சொல்லலாம். இது தவறு, ரைட்டு அதெல்லாம் நம்ப எக்ஸாம் எழுதுறதுக்கு வர கிடையாது. இது ஒரு ஜாலியா, இந்த ஃபோட்டோ எங்க எடுத்திருப்பேன்? கோவிந்த் ஐயா சொல்றாரு, சைனா. மத்த நபர்கள் எனி அ சஜஷன்? ம். முன்னுக்கு செஸ் இருக்குது. அதனால இந்தியாவா இருக்குமோன்னு சந்தேகம். இப்ப இந்தியாவுக்கு வந்திருக்காரு. மத்ததுக்கு மற்ற நபர்கள்? போய் சொல்லுங்க. ஒரு 2, 3 சொன்னா நான் இப்போ ஹாங்காங் இருக்கு, சிங்கப்பூர் இருக்கு, தாய்வான் இருக்கு. என்ன? சரி. எ ஆன்சர் பண்றீங்களா? சரி நானே வந்து அந்த அந்த விஷயத்த சொல்லிர்றேன். இந்த படத்த பார்த்து நமக்கு ஞாபக சக்தியில உள்ள விஷயத்த வைத்து நம்ம முடிவு கட்டுறோம். சரிங்களா? ஏன்னா இவரு லவ்ஸ் ஓகே. திருக்குறள்லாம் படித்துட்டு நெறைய கோட்ஸ் எழுதினவரு. சரிங்களா? அடிப்படை தமிழ் நாகரிகம் தான். ஆனா அது பெருமைக்குற விஷயம். இவரும் நெறைய விஷயம் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. சீனர் மொழியில, மென்டரின்ல. இத எடுத்தது வந்து ஆ கம்பார் பேரா மலேசியா. ஆஹா. ஓகே. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் கேட்கும்போது, எதிர்ச்சியா, சின்சியரா ஒரு நியூட்ரலா இருந்து கேட்கும்போது, தெரிஞ்சதா இருந்தாலும் புதுமையா அத வந்து சித்தி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருக்கெடுக்கிறதுக்கு. தெரியாட்டியும், அப்ப எல்லா லெவல் மெமரிலயும் வந்து ஸ்டோர் பண்ணி, அது ஏங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி. ஆம் நம்பட்ரிகா அவரு ஐயா சொன்ன மாரி ஒரு கொஸ்டின் ஆன்ஸரோட நன்றி இதோ விசுவாசத்தோட ஒரு 9 செக்ஷன்ஸ். ஆ நான் பிறந்தது கிளாங். ஆ வணிகம் என்னன்று கேட்டால், பாட்டி, தாத்தா வீட்ல விடுமுறைக்கு வரும்னு சொல்லுவேன். வாட் இஸ் என்டர்பிரினர்ஷிப்? இட் இஸ் ஹேவிங் ஹாலிடே இன் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோம். அப்படின்னு. ஸோ எல்லா வாழ்க்கையும் அனுபவிக்கணும். நெறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆ ஃபவுண்டர் ஆஃப் மலேசியா ட்ரோன் கோஆப்பரேட்டிவ் லிமிடெட். நிறுவனம் அமைத்து, அதையும் வந்து விற்பனை, சர்வீஸ்லாம் ஆரம்பித்துக் கொண்டு, ட்ரோன் சேம்பர் தொறந்து,
மலேசியா அரசாங்கம் அப்ரூவ் பண்ணி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி ட்ரோன் கோஆபரேட்டிவ் லான்ச் பண்ணோம். அது வருஷமா 2018 வந்து இந்த ட்ரோன் டெக்னாலஜி ஏஐக்கு வந்தோம். அதுக்கு முன்பு 1985 90ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர், ஆப், சர்வர், லினக்ஸ், ஐ சீரிஸ், AS400, IBM அப்பன்னா சூப்பர் கம்ப்யூட்டருக்கு முன்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்ப்யூட்டர்ன்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தது. இப்ப ஹில்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நிறுவனம். இது மத்தது நீங்க ப்ரொஃபைல்ல பார்த்துக்கலாம். ஆ நம்மளும் ஒரு என்னது ISOங்க சொசைட்டி வச்சிருக்கோம். பல அவார்ட்ஸ் வந்திருக்கு. ஆ யுனெஸ்கோ நேஷனோட ப்ராஜெக்ட் மலேசியால 7 டேஸ் சைக்காலஜி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். லார்ஜஸ்ட். இது நம்ம ஃபெசிலிட்டி. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு நபர் இந்தியர்கள் வந்து ப்ரோ. அவங்க எந்த நிலையில இருந்தாலும், மொழி குறைவா தெரிஞ்சாலும், கூட தெரிஞ்சாலும், படிப்பு வந்து டிப்ளோமா, டிகிரி, சர்டிஃபிகேட் படிச்சிருந்தாலும், அ அதீத ஆற்றலோடு ரொம்ப சுறுசுறுப்பா என்னது இயங்கக்கூடிய நம்ப நண்பர்கள். ஆனா, ஒரு சில விஷயத்த பார்க்கும்போது, இது 30,000 ஸ்கொயர் ஃபீட்னா எவ்வளோ வரும்? நம்பளுக்கு ஆர்வம் இருக்கு. எப்படி இதெல்லாம் அமைக்கிறது? இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா நெறைய கேள்வி கேட்பாங்கல்ல. நான் எப்படி வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம் 2018 இருந்து, அப்படியே உழுதுபடி நான் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? ஆங்கிலத்தில எதுவும் சொல்றதா இருந்தா தயவு சொல்லுங்க. ஒரு சில சென்டென்ஸ நான் வந்து இங்கிலீஷ்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? நம்ம நிறுவனம் தொறந்த பிறகு ஹில் ஸ்டோர், நம்ம நிறுவனத்த லான்ச் பண்ணது டிஒய்டி மலாக்கா கவர்னர். பெரிய நிகழ்ச்சி. சரிங்களா? அ ஒரு 100 கணக்கான டெக்னாலஜி கம்பெனி இன்க்ளூடிங் பெட்ரோனாஸ்லாம் வந்திருந்தாங்க. அது ஒரு யூனிக்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? இது நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டி. இதே மாரி 6 இடத்துல மலேசியால குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இன்னும் குடுக்குறாங்க. ஆனா, நமக்கு மத்த அ ஆர்வம் உள்ள நண்பர்கள், ட்ரோன், ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து வென்ச்சர் பண்ணுனா, அந்த இடத்த பயன்படுத்துறதுக்கு நம்ப அத அக்வயர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏஐ அப்டின்னா என்னது? வாட் இஸ் ட்ரோன்? என்னென்ன டைப் இருக்கு? கொஞ்சம் நம்ம கண்ணோட்டம் விடலாம். நெறைய மத்தத நீங்க மேலும் வந்து மத்த தளத்துல நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? மேப்பிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? எப்படி நம்ம கற்பனை பண்றது? எப்படி அந்த சொல்யூஷன பெறுறது? ஏஐன்னா 2 பெரிய வகையில பிரிக்கிறாங்க. 1 ஏற்கனவே சாஃப்ட்வேர் செய்து ஆப், சிஸ்டம்ஸ், விண்டோ பேஸ், லினக்ஸ், ப்ரௌசர் பேஸ், சிஆர்எம் நீங்க என்ன வகையா சொன்னாலும், அது வந்து ஒரு டாட்டாவ வைத்துக்கொண்டு, அத இண்டெக்ஸ், ஃபில்டர் பண்ணி, மேட்ச் பண்ணி, கேள்விக்கு பதில். இப்போ உதாரணத்துக்கு, அ என்னது என்னோட ஐசி நம்பர் என்ன? என்னோட அட்ரஸ் என்ன? அப்படின்னு கேட்டா, டாட்டா இருக்கும் சொல்லும். இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐன்னா, உதாரணத்துக்கு ஒரு ரோபோட் செஞ்சாச்சு. அந்த ரோபோட்ல வந்து விதவிதமா படியேற விஷயம் வந்து சொல்லிக் குடுக்கல. அதுல புரோகிராம் பண்ணல. ஃபியூச்சர் லாஜிக் பண்ணல வச்சுக்கங்களேன். அது வந்து சென்சர வைத்து இது வந்து மிகப்பெரிய அ அ மைக்ரோ ப்ராசஸர் வேற இருக்கு ஏஐக்கு. சாஃப்ட்வேர் இருக்கு, ப்ராசஸர் இருக்கு தெரியுங்களா? 2 வகைகள் இருக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐக்கலாம். அத வந்து அது விழுந்து அந்த படி ஏறும்போது, மறுமுறை வந்து அந்த ரீபுரோகிராம் பண்ணிக்கும். அந்த மாரி நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து லைக் என்னது ஒரு சிட்யூவேஷன நடக்கிறதுக்கு முன்ன சூப்பர் கம்ப்யூட்டர்ல அந்த ரோபோட் கூடயும் அந்த படியில நடக்கிறதுக்கு முன்ன, அந்த சினாரியோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சிமுலேஷன் பண்ற அளவுக்கு இருக்கு. அதான் அந்த லோகோ போட்டிருக்கேன். ஈரோப்ல இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து மலேசியாவுல நம்ம வென்ச்சர் பண்ணக்கூடிய விஷயம். தேவைகள் அதிகமா ஆகிட்டு இருக்கு. தேடுனா கூடயும் வந்து எக்ஸ்பெர்டீஸ் நிறுவனங்கள், ஆ நெறைய இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து இல்லாதபடிக்கு, சர்வசாதாரணமா சிஸ்டமா பாவிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்றது என்னோட அனுபவத்துல. ஒரு சில நிறுவனங்கள் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்க. லைக் IKEAலாம் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் வேர்ஹவுஸ் ட்ரோன்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரோன் வார்த்தை எப்படி வந்து டைனமிக் ரிமோட்லி ஆப்பரேட்டட் நேவிகேஷன் எக்யூப்மென்ட். அதாவது அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள். ஆ மனிதர்கள் உட்கார்ந்து ஓட்டாம, சொந்தமா பறக்கக்கூடிய ஒரு கருவி. அப்ப UAV. UAGன்னா தரையில. உதாரணத்துக்கு பழங்கள் வந்து பறிக்குது. என்னது அக்ரிகல்ச்சரல் விவசாயம் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க. அது அண்டர் வாட்டர் இருக்கு. அண்டர் வாட்டர். அது நீர்மூழ்கி கப்பல் மாரி கண்ட்ரோல்லயே வந்து உதாரணத்துக்கு பாட் ஸ்ட்ரக்சர வந்து ஸ்கேன் பண்ணும். ஆ சவுண்ட் குடுத்து சில என்னது
மீன்கள் இருந்துச்சுன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டாரும். அப்ப 3 வகை இருக்கு. பறக்கிறது, நிலத்துல நகர்றது, ரோபோட்டிக்ன்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் நீர்ல வந்து அ இது நகர்றது. சப்மரீன் மாரி. நெறைய வகையில வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். நான் 1, 2 நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ வந்து அதோட விங்ஸ் அந்த ரொட்டேட்டர். அத வச்சு பார்க்கும்போது, 1 இருந்துச்சுன்னா ஹெலிகாப்டர். அதுக்கு மேல வந்துருச்சுன்னா, அதுக்கு ட்ரோன்னு பேர் வந்துருச்சு. ஓகே. இப்ப 3, 4, 6, 8, 10 அப்டின்னு வரும். இந்த என்னது ட்ரோன் வந்து இந்த விங்ஸ் வைத்து ரொட்டேட்டர். ஓகே. ரோட்டார்ன்னு சொல்லுவாங்க. அது புரோப்பல்லர் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அத வைத்து. மத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்க, நெறைய இருக்கு. இது நமக்கு கிராஃபிக் கிடைச்சது. இப்ப பேசக்கூடிய அளவுக்கு. மிலிட்டரில மலேசியால ட்ரோன் வந்து வாங்க போயிட்டாங்க. PDRM வாங்கி பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. PDRM ட்ரோன் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் 3,000,000 ஸ்பெஷல் சிவிலியன் ட்ரோன் சொல்றாங்க. அக்ரிகல்ச்சர் அதிகமா பாய்க்கிறாங்க. நெறைய பேத்துக்கு RCOCB லைசென்ஸ் கிடையாது. கேம் சிவில் ஏவியேஷன் அதாவது அத்தாரிட்டி ஆஃப் மலேசியா சொல்லுவாங்க. மற்ற நாடுகள்ல வந்து DGCA சொல்லுவாங்க. டைரக்டரி ஜெனரல் ஆஃப் ஏவியேஷன் ஆஃப் த கண்ட்ரி பேரு வரும். இப்ப இந்தியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு வரும். இவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு 10 ஸ்டாஃப் வச்சிருக்காங்க வச்சுக்கங்களேன். ட்ரோன் கேத்தக டிவிஷனுக்கு. ஆ அவங்க அதிகரிக்க, அதிகரிக்க ஃபீல்ட்ல அவங்க வந்து கிட்ட வந்து நின்னு அல்லது கிட்ட வராதப்பயே UTM சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றாங்க. ஒரு 3 ஆண்டு காலம் எடுக்கும். எங்க இருந்துமே வந்து எந்த இடத்துல ஒரு ட்ரோன் வந்து பறக்க தொடங்குதுன்னு ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்ப அந்த பறக்கக்கூடிய நபர் கண்ட்ரோல் வச்சிருக்காங்கல்ல, அவருக்கு லைசென்ஸ் இருக்கான்னு தெரிய வந்துரும். அந்த அளவுக்கு. ஆகவே நம்மளோட இன்றைக்கு ஒரு என்ன விழிப்புணர்வுன்னா, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி லைசென்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? RCOSP லைசென்ஸ். அப்புறம் பெரும்பகுதி மூவி இண்டஸ்ட்ரில அதிகமா ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்பே பயன்படுத்த தொடங்கியிருக்கு. முக்கியமா டாக்குமெண்டரி வேர்ல்ட் லைக் நேஷனல் ஜியோகிராஃபி ரொம்ப ரொம்ப வழி. டிஃபென்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரி. இப்போ வந்து வார்க்கும் பாய்க்கிறாங்க. ஓகே. கார்கோ டெலிவரி ஏற்கனவே மலேசியால பேண்டமிக்ல பயன்படுத்தியாச்சு. இப்ப பென் ஏவியேஷன் ஒரு நிறுவனம் இருக்கு. DHL கூட அ ரியல் டைம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளும் சந்திச்சிருக்கோம். இது மராந்தியில. ஒரு ட்ரோன் 1,000,000ங்க. சரிங்களா? அப்ப DHL, பென் ஏவியேஷன் கூட மலேசியால ஆ என்னது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் POC ரியல் டைம் செய்றாங்கன்னா பார்த்துக்கங்க. டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரில இருக்கீங்கல்ல, நீங்கலாம் வந்து நீங்க இருந்தாலும் சரி, நண்பர் இருந்தாலும் சரி, தயவு செய்து வேர்ஹவுஸ்ல இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரில இருக்கிறவங்க, இப்ப நல்லா வசதியா உங்களோட வணிகம் இருக்கும்போதே, இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி எப்படிலாம் உருவெடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எத செய்ய முடியுமோ அத செய்து, நீங்க உருமாற்றம் செய்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ட்ரோன் டெலிவரி இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்டேஷன் இந்த மாரி ஈவன் தோ டூரிசம், டிரான்ஸ்போர்ட் பீப்பிள் ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராடக்ட்ஸ் எதுவா இருந்தாலும். ஏன்னா ஏர் டாக்ஸி வந்துருச்சு. துபாய்ல பறக்குது. ஓகே. பல நாடுகள் இந்தியால இப்ப ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலேசியாக்கு நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அதே மாரி என்டிட்ரோ அது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. மலேசியால ஒரு சில நண்பர்கள் நம்ம மெம்பர்ஸ் ஆராய்ச்சி பண்ணி 1,65,000 கிராண்ட் கிடைச்சிருச்சு. இன்னொரு இந்தியர்களுக்கு AI சோலார் பேனலுக்கு செய்து அவருக்கும் கிராண்ட் கிடைச்சிருச்சு. ஏன்னா சுயமாக தனிச்சு போய் பிரசன்ட் பண்ணுவீங்க. இப்ப முறையா செய்யும்போது மானியம் கிடைக்குது. கஸ்டமர் கிடைக்கிறாங்க. டெக்னாலஜி பில்ட் பண்ணும்பொழுது 100% IP இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. அது மலேசியால பதிஞ்சு உலகம் முழுதும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இவர்கள்லாம் வந்து 1 ஆண்டு, 2 ஆண்டு ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? சரி. எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி பார்த்தா, ஹைவே மானிட்டரிங், ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், பாய்லர் உள்ளுக்கு பூந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி, சரிங்களா? சிம்னின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த மேல் ரூம் பார்த்துருவோம். சோலார் பேனல் வெளிய கிளீன் பண்ண முடியும். எந்த பேனல் எவ்வளவு எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஆன் த ஸ்பாட் அதனால வந்து ரிப்போர்ட் அனுப்ப முடியும். அல்லது ஆஃப்லைன்னா அந்த டாட்டாவ எடுத்தாந்து ப்ரோசஸ் பண்ணி சொல்ல முடியும். அப்ப அந்த பேனல்லாம் மாத்தணும். நம்மளுக்கு என்குயரி வந்துச்சு. ஸ்காட்லாண்ட்ல இருந்து. தெலுங்கானால அவங்களோட பிளான் இருக்கு. சரிங்களா? ஆ ப்ரொபோசல் குடுத்துருக்கோம். ஆ இன்னும் அந்த டெலிவரி ஆர்டர் வரல. இதெல்லாம் வந்துச்சுன்னா, நமக்கு எக்ஸ்பெர்ட்டி தேவ. மலேசியன் எக்ஸ்பெர்டீஸா இருக்கணும்னு சொல்றாங்க. பைப்லைன்,
இப்ப சமீபத்துல இன்னொரு என்குவயரி ஆர்டர் வந்துச்சு. அது வந்து ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ். ஓகே. அ அது இப்போ வந்து சொல்லுவீங்க, பெட்ரோல்ஸ் போய் ட்ரோன் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரோனுங்க விதவிதமான புதிய சாஃப்ட்வேர் அல்லது சென்சர் பேலோட் சொல்லுவாங்க. அல்லது அதோட பிசிக்கல் பார்ட்ஸ வந்து மாத்தி அமைக்கக்கூடிய தேவைகள் அதிகமா இருக்குது. நம்பர்கள் அது ரொம்ப திறமையா செய்ய முடியும். நானும் வந்து உறுதியா சொல்ல முடியும். மற்றபடிக்கு இப்ப பிளான்டேஷன் மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விதை நடுறது, மரத்த கணக்கு பண்றது, எந்த இலையில, எந்த அ ஏரியாவுல அ எவ்வளவு நீர் பாய்ச்சல் செய்யணும். சரிங்களா? அந்த மாரி ரொம்ப நுட்பமான ட்ரோன் இருக்குது. இதெல்லாம் விலைய பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆ ₹1000 இருக்கு. எடுகேஷன் ட்ரோன். மேப்பிங்னா 25,000 மேல. இப்ப அக்ரிகல்ச்சர் ட்ரோன், ஸ்ப்ரே வாட்டர் இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, 30லருந்து 1,60,000 அ 60,000 கூட இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி. நெறைய அ சிட்டிகள்ல வந்து பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. என்வைரன்மென்டல் அ ஒரு ஒரு என்னது? ஒரு ஃப்ளோட் வர்றதுக்கு முன்ன எந்த ஏரியால வந்து ஏற்கனவே வந்து என்னது அந்த இடங்கள் வந்து சூட்டபிளா இருக்காது. அந்த மாரி வந்து அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு. அப்புறம் டெஸ்டிங். நெறையா லைக் இப்ப நிலத்து உள்ளுக்கு என்ன மினரல் இருக்கு? அந்த அளவுக்கு பறக்கும்போதே சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபியூ தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களே தேடினீங்கன்னா நெறைய கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் 1,000,000 வகையான ட்ரோன் பயன்படுத்தக்கூடிய, தேவைப்படுத்தக்கூடிய தேவ படுத்தக்கூடிய ஐ மீன் சர்விஸ் சொல்யூஷன் இருக்குது உலகத்துல. மலேசியால பார்த்தீங்களா, இது வந்து ஒரு உதாரணம். ஆ பிஆர்என். நீங்க காடி ஓட்டும்போது, இனிமே போலீஸ் காடி கிட்ட வருதுன்னு நீங்க யோசிக்கவே தேவையில்ல. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா இருக்காங்க மலேசியா. மலேசியா வந்து சவுத் ஏசியாலயே வந்து 5 ட்ரோன் ரெடினஸ். இந்த வீடியோ கொஞ்சம் கேட்டுக்கோங்க. வீடியோ விளங்குதுங்களா ஐயா? சவுண்ட் வரலைங்க. ஃபுல்லா வச்சுட்டேன். இல்ல அது அது நீங்க வந்து திருப்பி ஷேர் பண்ணி கீழே அந்த ஷேர் சவுண்ட் ஆப்ஷன் தட்டணும் சார். ஓ! ஆ. நான் வந்து நேரா பவர் பாயிண்ட்லயே பாவிக்கிறேன். ஓ, சவுண்ட் விளங்கலையா? சவுண்ட் வரல. சரி நான் தமிழ்ல விளக்க சொல்லிர்றேன். சரியா? ஓகே. 30 ட்ரோன் வாங்கியிருக்காங்க. ஒரு ட்ரோன் 3,000,000. இன்னும் முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாட்டுல. ஆர்மி தனியா, ஆ பிடிஆர்எம் தனியா. ஓகே 2 பேரும் கம்பெனி தான் செய்வாங்க. மத்த யூ நோ கேடிஎன் போன்ற மினிஸ்ட்ரி கூட சேர்ந்து. ஆ நெறைய விஷயங்கள ட்ராக் பண்ணுதுங்க. ஸ்ட்ரைங்க புடிக்கிற விதத்துலருந்து, முக பாவனை என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எமோஷனல் குவாஸ் இக்யூ ஆடிட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சென்சர் வந்து ட்ரோன் உள்ளுக்கு பூட்ட முடியும். ட்ரோன் மேல. சரிங்களா? சோ இது பரவால்ல. ஒரு இது நான் லிங்க் வேணா குடுத்துர்றேன். ஓகே. சரி. அது வந்து ட்ரோன் வெதத்த பார்த்தோம். ட்ரோன் இண்டஸ்ட்ரிய ஒரு கொஞ்சம் ஃபியூ இது பார்த்தோம். இப்ப ரெகுலேஷன். ட்ரோன பறக்க வைக்கிறதுக்கு நீங்க வந்து அ கிட்ஸ் ட்ரோன் பாவிச்சாலும், ஸ்போர்ட்ஸ் ட்ரோன் பாவிச்சாலும், ஆ இண்டஸ்ட்ரி ட்ரோன் பாவிச்சாலும், சொந்தமா ட்ரோன் பறக்க விட்டாலும், நீங்க லைசென்ஸ் வச்சிருக்கணும். லைசென்ஸ் இருந்தா தான் நீங்க அனுமதி பெற முடியும். அனுமதினா நெறைய ஆத்தோரிட்டிக்கு நான் லிஸ்ட் பண்ணி குடுக்குறேன் இப்ப. அப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். இன்சூரன்ஸ் எடுக்காம இருந்தா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. YouTubeல மலேசியாவுல உள்ள சில என்னது சினாரியோ இருக்குது. அ எந்த ஒரு மெடிக்கல் விஷயமும் கிளைம் பண்ண முடியாம போச்சு சில நபர்களுக்கு. சரிங்களா? ஏன்னா, ட்ரோன் இன்சூரன்ஸ் எடுக்கல. ஏன்னா, ட்ரோன் பைலட் லைசென்ஸ் ஐ மீன் அந்த சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஓகே. சோ அந்த மாரி. இந்த ஆத்தோரிட்டி எல்லாமே இப்போதைக்கு அடிப்படையா நீங்க ஒரு ட்ரோன பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும். ஏன் ஜுரூக்கு வரும்னாக்க, லேண்ட் சம்மந்தப்பட்டது. லேண்ட்லேருந்து மேல பறக்குது. ஓகேங்களா? எம்சிஎம்சி உங்களுக்கு தெரியும். அ டாட்டா செக்யூரிட்டி, பிடிஏ சோ ஆன். சீரிம் வந்து நிச்சயமாக அந்த ட்ரோன வந்து அப்ரூவ் பண்ணிக்கணும். ஏன்னா, ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸும் ஃப்ரீக்வென்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வென்சி வந்து ரேடியோ, மெடிக்கல் டிவைஸ், ஃப்ளைட்டு நெறைய கண்ட்ரி லெவல்லயும், இன்டர்நேஷனல் லெவல்லயும் வந்து ஆ டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ப பாய்க்கக்கூடிய டிவைஸ்ங்களுக்கு உலகம் முழுவதும்
எஸ்சி, IEEE போன்ற அமைப்புகள் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி அனுமதி குடுத்திருக்காங்க. அத மீறி ஏன் வந்து சில டிவைஸ்ல இருக்கும்னா, R&D, அதோட ரிசர்ச், டெஸ்டிங், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு செய்யாம இருந்தா. அதனால CRMக்கு தகுந்த ஃபெசிலிட்டி இருக்குங்க. எல்லா டிவைஸையும் அ அ என்னது ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்புறம் தான் கேம் அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ்க்கு இன்சூரன்ஸ் குடுக்கலாம். அப்புறம் தான் ட்ரோன் இன்சூரன்ஸ் கம்பெனி மலேசியால உருவாயிருச்சு. அது ஒரு இந்தியர் தான் வந்து அமைத்திருக்காரு. சரவணன் விஸ்ட்ரீட். மிகப்பெரிய ஒரு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆ தேர்ட் பார்ட்டி ட்ரோன் பறக்குற அதோட இன்சூரன்ஸ். ஆனா ட்ரோன் ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து ஒரு இடத்துல வச்சிருக்கும்போது, அது வந்து என்ன சொல்லுவாங்க? அசெட் இன்சூரன்ஸ். நீங்க அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நம்பளும் வந்து இந்த இண்டஸ்ட்ரில மலேசியால மிகப்பெரிய ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி கூட வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அத கூட நீங்களா வந்து விருப்பம் இருந்தா, ஸ்பெஷலைஸா எடுத்து செய்யலாம். நம்ம வந்து அனுமதி பெற்றுருவோம். உதாரணத்துக்கு. சரிங்களா? நமக்கு யார் யாரு ஒரு ஆத்தாரிட்டி பிளேஸ் பண்ணியிருக்கேன். நேரடியா நமக்கு உறுதுணையா இருக்கிறா. நம்ம இந்த ஸ்தாபனம் அமைக்கிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் சந்திச்சோம். ஃபேஸ் டூ ஃபேஸ். Zoomல பல மீட்டிங் பண்ணோம். இதுக்கு முன்பே வந்து 2018ல பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரோன் நிறுவனம் அமைச்சாச்சு. சரிங்களா? மராந்தி, எம்டெக், மைட் வந்து அட்வான்ஸ் ஆத்தாரிட்டி. எம்டெக் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் உங்களுக்கு தெரியும் ஆப். மராந்தி இப்போதைக்கு ட்ரோனோட பிரைம் கோர் ஆத்தாரிட்டியா திகழ்ந்துட்டு வருது. அவங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு நெறைய உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நெறைய டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஆத்தாரிட்டி மலேசியால இருக்கு. HRD கார்ப் நமக்கு வந்து அப்ரூவ் இருக்கு. நீங்க ட்ரோன் கோர்ஸ் செய்யணும்னு வச்சுக்கங்களேன், நம்ம மூலியமா நீங்க வந்து அத கிளைம் பண்ணி செய்யலாம். கம்பெனி ஸ்டாஃப் உங்களுக்கு. டிவேட் லைசென்ஸ் நம்மகிட்ட இருக்கு. SKM 23 சொல்லுவாங்க. மிஸ்டர் இப்ப இளங்கோ, உங்களோட டிப்ளோமா ஸ்லைடு வந்து டிகிரி உங்க ஸ்லைடு வந்து சென்டர்ல இல்ல. ஒரு பக்கத்துல நீங்க ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணிட்டீங்க. ஃபுல்லா தெரியல. நானு சென்டர் தான் வச்சிருக்கேன். ஓ, சென்டர்ல தான் இருக்கா? சரி, நான் தான் நீங்க வச்சிருக்கணும். காமிக்க முடியுமா? ஸ்கிரீன் கேப்சர் பண்ணி அனுப்புங்க. நானு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஸ்கிரீன் சென்டர்ல தான் இருக்கு. இல்ல ஓகே கரெக்டா தான் இருக்கு சார். ஓகே ஓகே. அப்ப சரி, அப்ப மேபி நான் அப்போ வந்து பிரவுசரா இருக்கும். மேபி வெர்ஷனா இருக்கும். மேபி மை பாருங்க. சைட்ல. ஓகே ஓகே ஓகே. ஓகே, சரிங்க. அட்ஜஸ்ட் தேங்க்யூ. பண்ணிக்கலாம். நன்றிங்க. சோ இது வந்து ஆத்தரைஸ். இது நான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்கேங்க. நம்ம நேரடியா Zoomல தனிப்பட்டு விருப்பம் இருந்து எத்தன வகை வேலை வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. உலகத்து 50 நாள் வந்து வெக்கேன்னு. ஆனா எத்தன வகையா இருக்குது. அதுல நம்பவர்கள் வந்து மிக மிக திறமைசாலிகள் இருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு முதலீடு இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. நல்ல அருமையான ட்ரோன் வணிகம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்தியன்ஸ் டூயிங் கிரேட் ட்ரோன் பிசினஸ். ஆனா நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஜினியர் கிராஜுவேட், மெக்காட்ரானிக் கிராஜுவேட், சாஃப்ட்வேர் கிராஜுவேட், அ மற்றபடிக்கு என்னது ரோபோட்டிக், ஏவியேஷன், ஃப்ரீக்வன்சி என்னது இந்த மாரி துறையில என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோகேட் எக்ஸ்பெர்ட்ஸ் புரியுதுங்களா? இந்த மாரி எக்ஸ்பெர்ட் இருக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ட்ரோன் இண்டஸ்ட்ரியில வருவதற்கு ஏன் வந்து இன்னமும் வந்து அ அந்த பெர்சன்டேஜ் நம்ம வந்து அ ரைஸ் பண்ணாம இருக்கோம். ஷேர் பண்றேன் ஏன்னு சொல்லிட்டு. அதுக்கு சொல்யூஷன் வச்சிருக்கோம். ஓகே. மலேசியா குளோபலி இப்ப வேலைய பேசிருவோம் நம்ம. இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியில. ஒண்ணு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட், ஹார்ட்வேர் டெவலப்மென்ட். இருக்கிற ட்ரோன் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணாலே பெரிய சேல்ஸ் பண்ணாங்க மலேசியாவுல. அவ்ளோ இண்டஸ்ட்ரியில. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வித்தியாசமான அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்ப்ரே, அதோட ஸ்பீடு, அதோட அந்த 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 ரோப், அதோட வெதம், அதோட பிரஷ் எல்லாத்தையும் மாத்தி ஆவணுங்க. எல்லாத்தையும் மாத்தி ஆவணும். பாருங்க. அப்ப எத்தன வகையான எக்ஸ்பெர்டீஸ் தேவ இருக்கு. ட்ரோன் பைலட்னா ஒரு ட்ரோன பறக்க வைக்க 2 பேர் வேணுங்க. ட்ரோன் பறக்க வைக்கலாம் ஆஃபிஷியலா. ஓகே. ஒரு ட்ரோன் பைலட், அப்புறம் ட்ரோன் டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர். அந்த பெட்ரிலாம் மாத்துறதுக்கு, ஆஸ் கோ பைலட் மாரி சப்போர்ட் பண்றதுக்கு. தகுந்த சீரான நாலேட்ஜ் இருக்கணும். நான் சொல்றது வந்து ஜாப். ஹார்ட்வேர் சர்வீஸ். சர்வீஸ்னா ஆ அத வந்து மெயின்டெயின் பண்றது. மெயின்டெனன்ஸ் அதுவும் தேவை இருக்கு. மத்த மிஷினரி மாரி, மத்த காடி மாரி. சரிங்களா? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரும்பதி நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ட்ரோல் பேனல்ல சாஃப்ட்வேர் இருக்கு. AI சாஃப்ட்வேர் ஏற்கனவே ஆன்லைன்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கிளவுட் பேஸ்ல இருக்கு. இருக்குங்க. உங்களுக்கு தெரியுங்களா? மலேசியால எத்தன நிறுவனம் இப்ப உருவாக்கிட்டு இருக்கு? ஏன்னா, அதெல்லாம் கஸ்டமைஸ் தேவை இருக்கு. நமக்கு தேவை வந்திருக்கு.
சபால இருந்து, சரவால இருந்து, ஈவன் ஜிஎல்சிஸ் ஆர் ரிக்வெஸ்டிங். அவங்கள்ட்டயும் ட்ரோன் லேபரேட்டரி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட வந்து வணிகம், ட்ரோன் பிசினஸ் வந்து முதல் பிசினஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து லேபரேட்டரி தான். உங்களுக்கு பணபலம் இருக்கு. லேபரேட்டரி தொறக்க முடியும். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு கண்காணிப்பை வைத்துக்கொண்டு இன்டர்னலி அதோட கம்ப்ளீட்டான ஆர்&டி வந்து மலேசியன் மத்த நிறுவனத்த தான் எதிர்பார்ப்பாங்க. இத வந்து நான் நேரடி உதாரணம் சொல்றேன். நான் வந்து நேரடியா ட்ராவல் பண்ணி நாங்க எங்க டீம்லாம் வந்து அ இத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியர்கள் சரி, மலேசியன், சைனீஸ், இந்தியன், மலேஸ், சபா, சரவாக்கியன் எல்லா நபர்களும் இருக்காங்க. அவங்கவங்க என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஹார்ட்வேர் தெரிஞ்சுதுங்களா? ட்ரோன மாத்தி அமைக்கக்கூடிய திறமைகள். அது பெரிய வணிகம். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்க மாத்தி அமைச்சுட்டீங்கன்னா, 10 வருஷம், 30 வருஷத்துக்கு நீங்க வந்து அத அப்கிரேட் பண்ணி வித்துக்கிட்டே இருக்கலாங்க. மலேசியா முழுதும். சபாசா உட்பட்டு, லங்காவி உட்பட்டு, கேரியல் உட்பட்டு எல்லா இடத்துக்கும் நீங்க வித்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கே 10 மில்லியன் மேக் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு. ஏறத்தாழ. மலேசியா, யுஎஸ் அண்ட் ஜப்பான் ஆடிட்டிங் ரிப்போர்ட் பிரகாரம் உலக அ மார்க்கெட் ஒரு 100 பில்லியன் டர்ன் ஓவர் வருதுன்னா, நம்ம வந்து ஒரு 6.5 பில்லியன் நம்ம வந்து டேக் ஓவர் பண்றோம். அடுத்த ஒரு 3 வருஷம், 5 வருஷத்துல. அப்படின்னா ஒரு 18 பில்லியன் மராந்தியில ரிப்போர்ட் காமிச்சிருக்காங்க. 18 பில்லியன்ல நீங்க 0.1% எடுங்க. 8 மில்லியன். பாருங்க. அப்ப எத்தனாயிரம் பேரு வணிகராகலாம். நான் சொல்றது ஒரு 100 மல்டி மில்லியனர் வணிகராகலாம். நம்ம மத்தியில. சரிங்களா? சாஃப்ட்வேர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, டாட்டாவ ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, ரியல் டைம் செய்றதுக்கு நிறைய தேவை இருக்கு. டாட்டா வந்து கேப்சர் பண்ண பிறகு லேண்ட் பண்ணிரும். அது ப்ளாக் செயின், கிளவுட் பேஸ் அல்லது சிப் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர் அல்லது வைஃபை டிரான்ஸ்ஃபர் நெறைய வகையில டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பண்ண பிறகு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி, பிறகு அது வந்து இண்டிவிடு ஹியூமன் எக்ஸ்போர்ட்டும் இன்வால்வ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு நிலத்த அளக்கணும். அங்க வந்து செர்விய இன்வால்வ் பண்ணுவாங்க. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவ வந்து ஒரு அனலைஸ் பண்ணி, நிலத்த பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட், நிலம் எக்ஸ்பெர்ட் இன்வால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் ஏஐ வந்து ஃபர்தர் ரிப்போர்ட் புரொடியூஸ் பண்ணும். அப்ப இண்டிவிடு இன்வால்வ் பண்ணுவாங்க. ஏஐ சாஃப்ட்வேர் இன்வால்வ் பண்ணும். இப்ப இந்த 2 வகையிலும் ரியல் டைம் டாட்டா ப்ராசஸ்க்கும் தேவை இருக்கு சாஃப்ட்வேர். டாட்டா கேப்சர் பண்ண பிறகு, ப்ராசஸ் பண்ணி ரெப்போ குடுக்குறதுக்கு அதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்கு. இத தவிர டேஷ்போர்ட் சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் குடுக்குறதுக்கு. இந்த இந்த டாட்டாலாம் வந்து ஃபில்ம் எடுக்கிறோம். ஒரு ஃபியூ தௌசண்ட் ஃபோட்டோ எடுக்கும். ஹை ரெசல்யூஷன் வீடியோ எடுக்கும். ஆ இப்ப ஜியோ பார்த்தீங்கன்னாக்கா, அது ரெக்கார்ட் பண்றோம். அதுல நிறைய வந்து விதமான கேட்டகரி இருக்கு. மலேசியாவுல, ஸ்டேட் லெவல்ல, மத்த நாடுகள்ல எப்படி என்ன கோடிங்க வச்சு அந்த நிலத்த வந்து அவங்க மெஷர் பண்றாங்க. உதாரணத்துக்கு, நமக்கு என்குயரி வந்துருச்சு. ரயில். உங்கள்ல யாருக்காச்சும் ஆர்வம் இருந்தா, அந்த ஏரியால நீங்க வென்ச்சர் பண்ணலாம். ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இப்ப இருக்கிறத வைத்து சொல்யூஷன் குடுக்க போறோம். இப்ப சொல்யூஷன் என்ன தெரியுங்களா? இப்ப ஹார்ட்வேர்னா வாங்கி வைக்கிறது. அல்லது கஸ்டமைஸ் பண்றது. சர்வீஸ்னா ஆ என்னது மெயின்டெனன்ஸ் பண்றது. ஓகே. ஆ சாஃப்ட்வேர்னா ஏஐ அ அ போன்ற சாஃப்ட்வேர டெவலப் பண்றது. ஓகே. சொல்யூஷன்னா உதாரணத்துக்கு 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். ட்ரோன் நீங்க வாங்கிட்டு வாரம், வாரம் நீங்க வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிருவீங்க. இது சொல்யூஷன். அதே மாரி சோலார் பேனல் கிளீன் பண்றது. அதுக்கு அடுத்து நம்ப இப்ப கொண்டாடக்கூடிய டெக்னாலஜி பில்டிங் கிளீனிங் பண்றதுக்கு. இதெல்லாம் வந்து அ அ சாதாரண ட்ரோன் நீங்க பாவிச்சீங்கன்னா, ஆத்தாரிட்டி அப்ரூவல், இன்சூரன்ஸ் இதெல்லாம் பெற முடியாது. தகுந்த அந்த ஹை அட்வான்ஸ் குவாலிட்டி சென்சர்ஸ் அதோட கேப்பபிலிட்டி புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் வேற வேற இடம் வரும்போது, அந்த ட்ரோன் பார்க்கக்கூடிய வல்னரபிலிட்டி வித்தியாசமானது. ஆமா தானங்க? அதனால தான் வந்து சொல்யூஷன்ங்கிறது வந்து ட்ரோன், ஹார்ட்வேர், டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், சென்சார், பேலோட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஓகே. இத நம்ப கொண்டாடுறோம். நீங்க மத்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 60க்கும் மேற்பட்ட ஸ்பெஷலைஸ்ட் ட்ரோன் டெக்னாலஜி நேரடியா வெளிநாடுகள்லருந்து ஆர்&டி கண்ட்ரிலருந்து நாங்க ரிஃபர் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் நெறைய நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ட்ரோன் இஷ்யூ நம்ம பேசியாச்சு. ஓகே. அப்ளிகேஷன் பார்க்கும்போது. இது நெறைய தேவை இருக்கு. மில்லியன் கணக்குல இப்போ வந்து சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு மலேசியாவுல. இந்த ஜாப் வகையில பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு
பைத்தன் போன்ற சாஃப்ட்வேர் தெரிந்தா, சி பிளஸ் பிளஸ் அல்லது நீங்க மொபைல் ஆப் டெவலப் பண்ண முடிஞ்சா, ட்ரோன் சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணக்கூடிய துறையை நீங்க நாடி ஆராய்ந்து தேடி அதை ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ ஒரு தேவைப்படுற சொல்யூஷனுக்கும் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா நீங்க ஐபி பண்ணிடலாம். அதுக்கு கிராண்ட் கிடைக்கும். அதை வெளியூருக்கு விற்பனை பண்ணீங்கன்னா மாற்று கிராண்ட் கொடுக்குது. 50,000 இருந்து 1 மில்லியன் வரைக்கும் நான் காமிக்கிறேன். அப்புறம் டைரக்டா நீங்க ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாவே நீங்க அப்ளை பண்ணலாம். மத்த எம்டெக், மராந்தி போன்ற முஸ்தி போன்ற அது அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ரிசர்ச், கொமர்ஷியலைசேஷன், அப்புறம் TRL 1 to 9 சொல்லுவாங்க. எந்த நிலையில உங்களோட ப்ராடக்ட் நீங்க ரிசர்ச் பண்ணி விற்பனை பண்றீங்களா இல்லையா? விற்பனை பண்ணிட்டா அதிகமா அந்த ப்ராடக்ட்டை செய்யறதுக்கு அசெம்பிள் பண்றதுக்கு உங்களுக்கு முதலீடு தேவைப்படுது, இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அந்த மாதிரி. ஸோ 9 நிலையில ஒரு 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 100 கணக்கான கிராண்ட்ஸ் மலேசியாவில் இருக்குது கேட்டகரிக்கு. சரிங்களா? இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் கிராண்டை பத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பிசினஸ்க்கு வரும். இப்போ வரைக்கும் ஏதோ கேள்வி இருக்குங்களா ஐயா? ஆடியன்ஸ், எனி கொஸ்டின்? ஜாப் வரைக்கும் ஐயா, ஒரு சின்ன தகவல். சொல்லுங்க. இடையில வந்து ஒரு கொமர்ஷியல் பிரேக் இருக்கும். ஸோ மேபி கணேஷ் எத்தனை ஐயா, மணிக்குங்க ஐயா? ஐ திங்க் கணேஷ் கேட்டு பார்க்குறேன். கணேஷ், ஆயுதா கணேஷ்? ஓகே, வணக்கம் சார். ஓகேயா. ஐயா ஓகே, யூஸ்வலி அரௌண்ட் 8:30 செய்வோம். மேபி யூ ஃபினிஷ் ஒன் பார்ட், தென் வி கேன் பிரேக் ஃபார் கமர்ஷியல். எனக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். 8:24 You can finish this part and then before going to the next topic, then we can just go for a short commercial. ஓகே, முன்ன பேசுனது ஜாப், வேலை வாய்ப்புகள். ஓகே, ஏறத்தாழ 1,50,000 வேக்கன்ட். சரிங்களா? ஓகே, அப்புறம் வகை வகையான ட்ரோன் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி வேலை இருக்குது. ஓகே, இது வந்து நீங்க ட்ரோன் பிசினஸ் பண்றதா இருந்தா அது எந்தெந்த வகையில இருக்கு ஒரு விடுவோம். நீங்க ட்ரோன் வந்து வாங்கி வித்தா யூ டூ ட்ரோன் சேல்ஸ். ஷோரூம் வச்சிருந்தாலும் இல்ல சொந்தமா நீங்க வந்து ஆன்லைன்ல மேனேஜ் பண்ணி நீங்க பாய் அண்ட் செல் மலேசியால வாங்கி விற்கலாம். நீங்க வெளிநாட்டுல இருந்து வாங்கி விற்கலாம். சர்வீஸ் நம்ம சொல்லியாச்சு. ஸ்பெஷலைஸ் சர்வீசிங் லைக் பேட்டரிஸ், அதோட ப்ரொப்பேலர் ஸ்டேட்டஸ், அந்த காத்தாடின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சர்வீஸ் பண்றது. ஓகே, கஸ்டமைசேஷன் என்ன தேவை இருக்குதோ அது பிரகாரம் வந்து உருமாற்றம் செய்யுது. பேலோட், சில பிசிக்கல் பார்ட்ஸை வந்து நீங்க வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சேவைகள். டிசைன் ஆப் ஏன் சொல்றேன்னா, பெரும்பகுதி சாஃப்ட்வேர் வந்து ப்ரௌசர் பேஸ், கிளைண்ட் சர்வர் பேஸ்ல இருக்கும். ஓகே, ஒரு சில ரெப்போர்ட்ஸ் வந்து ட்ரோன் யூசர் அல்லது அந்த ட்ரோன் சேவையை பெறவங்க வந்து ஹெட்ஃபோன் டேப்ல வந்து நோட்டிபிகேஷன் அப்டேட் பெறதுக்கு விருப்பம் இருக்குது மலேசியாவில். சரிங்களா? ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அந்த மாதிரியான டிசைன் ஆப் பண்ண முடிஞ்சாலும் நீங்க வந்து வணிகத்தை தொடங்கலாம். ட்ரோன் டிசைன் ஆப் கம்பெனிஸ். ஓகே, அப்புறம் டேஷ்போர்ட் நான் சொன்ன மாதிரி. ஓகே, மாஸ்டர் ரெப்போர்ட்ஸ். ஓகே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நீங்க பண்ணலாம். ட்ரோன் இன்சூரன்ஸ் நீங்க வென்ச்சர் பண்ணலாம். ஓகே, ட்ரோன் பைலட் கோர்ஸ் நீங்க கத்து தரலாம். நிறைய தேவை இருக்குதுங்க. குறிப்பா இப்ப தேவை வந்திருக்கு. இந்தியர்கள் தமிழ் கொஞ்சம் பேசுறவங்க. அப்கோர்ஸ் ட்ரோன் பைலட்டுக்கு, ட்ரோன் இண்டஸ்ட்ரிக்கு, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு நிச்சயமாக 100% இங்கிலீஷ் தான். ஓகே, மலே நாட்டோட நேஷனல் மொழி. நம்ம வந்து அதை பிரீஃபிங்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்குவோம். தமிழை நம்ம இன்க்ளூட் பண்றது வந்து அந்த படிக்கோட விஷயத்த அதாவது இன்னும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்தியர்கள் ட்ரோன் பைலட் கோர்ஸ் ட்ரெயினர்ஸ் தேவை இருக்குது. ஒரு 6 இடத்துல தேவை இருக்கு மலேசியா முழுவதும் நம்மகிட்டே. ஓகே, அப்புறம் இண்டஸ்ட்ரி ட்ரோன் கோர்சஸ். இப்போ ட்ரோன் பைலட் கோர்ஸ்னா என்ன கோர்ஸ் தெரியுங்களா? 1 day how to fly drone. ஓகே, இந்த பகுதி. 3 days
how to assemble and fly drone. 5 days professionally I can fly drone, take videos and so on. ஆனா RCOCBC can satisfy drone course எடுத்தீங்கன்னா you are approved to fly drone. அதுக்கும் வந்து வெயிட் இருக்கு. 25 கிலோகிராம் இருந்துச்சுன்னா எத்தனை ஃபீட் கிரவுண்ட் வந்து பறக்கலாம். அதுக்கு மேல பறக்கிறதா இருந்தா இண்டஸ்ட்ரி ட்ரோன் அந்த கோர்ஸ் எடுத்தாகணும். அந்த கோர்ஸ் வந்து சாதுவா குடுக்குறாங்களா? கேன் அப்ரூவ் பண்ணியிருக்கா? இல்ல மத்த ஒருத்தர் அப்ரூவ் பண்ணிருக்கா சொல்லிட்டு. இந்த இண்டஸ்ட்ரி ட்ரோன்ங்க நீங்க ஒரு ட்ரோன் வாங்கின்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. அந்த ட்ரோனையே வந்து நீங்க காஸ்ட் மாடல் செய்து அந்த ஃபேக்டரி கூட இணைந்து ஓகே மலேசியால நீங்க வந்து வழங்க தொடங்கிடலாம். அதை எடுப்பாங்க நிச்சயமா எடுப்பாங்க. ஏன்னா வர காலப்போக்குல வந்து அந்த ட்ரோன் தேவைப்படும் தெரியும். யூடிஎம்னா அன்மேன் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது பெரிய ஒரு டெக்னாலஜி மனிதன பெரும்பகுதி வந்து 100 மில்லியன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறுவனங்கள் பெட்ரோனாஸ் அவங்க ஏரியா வந்து எந்த ட்ரோன் பறந்தாலும் சென்ட்ரல் மானிட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. அங்கிருந்து மானிட்டர் பண்றதுக்கு சிவிலியன் கார் லைக் பராசனா பஸ் இப்போ மலேசியால வந்து நகரும் போது கேல் யூனோ அங்கிருந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ண முடியும். இது டிரைவர் பஸ்ல இருந்து ஏறினாலும் தெரிய அளவுக்கு நான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். சிஓ சந்திச்சு ஏன்னா வெளியூர் வந்து ஒரு 36 பிரசிடென்ட்லாம் வந்தப்ப ஒரு 6 இ கவர்மெண்ட் சக்சஸ் ப்ராஜெக்ட் ஒண்டி காமிக்க சொன்னாங்க. அப்ப அங்க வந்தோம் பிரசனாக்கு உதாரணத்துக்கு. யூடிஎம்ங்கிறது வந்து நம்ம எப்படி பங்கு போடலாம் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் கேட்டுங்க. நீங்க மத்த நாட்டுல உள்ள சாஃப்ட்வேர் விதவிதமா இருக்குது. வேற யூடிஎம் சாஃப்ட்வேர் வேற தேவை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 2-3 வேர்ஹவுஸ் வச்சுங்களேன். அவங்க ஏரியாவை கவர் பண்றதுக்கு அவங்க இடத்துலயே ஒரு 5-6 ட்ரோன் பறக்கும். ஓகே சொந்தமா ட்ரோன் வந்து கிட்ட வராம இருப்பதுக்கு அது வந்து சிக்னல் பண்ணிக்கும். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பாய்க்கலாம். ஒயிட் லேபிள் பண்ணலாம். ஒயிட் லேபிள் பண்ணி சவுத் ஏஷியால நீங்க வந்து விற்பனை பண்ணலாம். ஓகே இல்ல அதை வந்து மலேசியாலே டெவலப் பண்றோம்னு நினைச்சாலும் அது ஒரு நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே அதையும் செய்யலாம். பேல் அவுட்னா நான் சொன்ன மாதிரி பிசிக்கல் பார்ட்ஸை செய்வது. சரி இதெல்லாம் செய்தா வருஷ கணக்கு ஆகும். செய்து நான் எப்போ வந்து விற்பனை பண்ணி என் முதலீடுக்கோ இல்லை என் வருமானத்துக்கோ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகே மானியத்தை வந்து நான் பாக்குறது ப்ராஃபிட் ஆக க்ரோஸ் ப்ராஃபிட் ஆக இன்கமிங் மணி சொல்லுவாங்க. இன்னொரு ஐடியா பிசினஸ் சேல்ஸ் பார்ட்னர் இருக்கேன். நம்மகிட்ட 36 கம்பெனி இப்ப இணைஞ்சிருக்காங்க. நீங்களும் மெம்பரா இணையலாம் மலேசியா ட்ரோன் சேம்பர்ல. ஓகே இந்த நிறுவனங்களை வச்சிருக்கிற ப்ராடக்ட மார்க்கெட் பண்றதுக்கு நிறைய சேல்ஸ் பண்ற விருப்பம் உள்ளவங்க கம்ஃபர்டபிள் டு டூ சேல்ஸ். கஸ்டமர் லிஸ்ட்க்கும் நம்மகிட்ட இருக்குங்க. 100,000 லிஸ்ட்க்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் அதையும் கொடுத்து கோச்சிங் பண்ணிடுவோம். ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க விற்பனை பண்ணா குறிப்பிட்ட காலத்துல 30 நாள் 60 நாள் இண்டஸ்ட்ரி பொறுத்து இருக்குங்க. நீங்க உடனடியாக வருமானத்தை நீங்க பார்க்கக்கூடிய அந்த சேல்ஸ் பகுதி அதுவும் பிசினஸ் ரெடியா இருக்கு. நீங்க கம்பெனி பதிஞ்சு நீங்களே வந்து ஒரு பிசினஸ் பண்ண துவங்கிடலாம். ட்ரோன் பிசினஸ். ஓகே 8:30 நான் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சொல்யூஷன் இப்ப வேலை வாய்ப்பு செய்யும் போது நீங்க வந்து ட்ரோன் பைலட்டாக இந்த ஏரியாலாம் செய்யலாம். அதே மாதிரி நீங்க வாங்கி அந்த ட்ரோன் ஒவ்வொரு ட்ரோன் விற்காட்டியும் ஒரு இண்டஸ்ட்ரி குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரிக்கு ட்ரோனை வாங்கிட்டு அந்த நிறுவனங்கள் மலேசியால எத்தனை லட்சம் இருக்குதோ எத்தனை நாயிரம் இருக்குதோ இது அக்ரிகல்ச்சர்னா பிளான்டேஷன் பில்டிங் கிளீனா காம்ப்ளெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் ஃபேக்டரிஸ் வேர்ஹவுஸ் பில்டிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏரியா வந்து நீங்க வந்து டார்கெட் பண்ணி ஒரு ட்ரோன் 2-3 ட்ரோன் வாங்கிட்டு அதுக்கு நீங்க சர்வீசிங் சொல்யூஷன்ஸ் நீங்க விற்க மாட்டீங்க ட்ரோனை இந்த ஏரியால வந்து வாரம் மாதம் டெய்லி அவன் கூப்பிடும் போது அதை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அதை பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னோ இல்லை எத்தனை கண்டெய்னர் இருக்குன்னு கணக்கு பண்ணி கொடுத்துட்டு ஸ்டாக் செக் பண்ணும்போது ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் செய்யறதுக்கு நீங்க பில் பண்ணி அதை சேவ் சார்ஜ் வாங்கிக்குவீங்க. இதெல்லாம் நல்ல அருமையான வருமானம். மலேசியால வந்து ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணி செய்துட்டு இருக்காங்க. இந்தியர்களும் மலேசியால ட்ரோன் ஆர்என்டி செய்து ஃபிளைட் பண்ற அளவுக்கு சுயமா செஞ்சுட்டாங்க. நான் அதை ஷேர் பண்றேன். சரிங்கயா ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ சார். நன்றி. கொஞ்சம் ஸ்லைடை ஸ்டாப் பண்ணிட்டா நான் என்னோட ஸ்லைடை வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே ஸ்டாப் ஷேரிங். ஓகே ஓகே இருங்க நான் என்னோட ஸ்லைடை ஷேர் பண்றேன். ஓகே ஸோ
ஓகே, ஸோ ஸ்லைட் லோட். உங்க சைட் ஓப்பன் ஓகே ஆயிடுச்சுங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் மேக் இட் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இது வந்து indicated flyer. ஓகே, ஸோ எவ்ரி மண்டே வந்து வித்வுட் ஃபெயில் நம்ம வந்து ஏதாவது ஒரு டாபிக்ல வந்து நம்ம டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுவாரு. ஸோ எவ்ரி மண்டே வந்து இந்த சேம் ஜூம் லிங்க் அண்ட் பாஸ்கோட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எவ்ரி மண்டே வந்து என்ன டாபிக் பேசுறாங்களோ நீங்க வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஓகே, மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நம்ம வந்து தமிழ் கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஜூலைல ஸ்டார்ட் பண்ண போகுது தமிழ் கிளாஸ். ஓகே, ஸோ இது வந்து அர்த்தா ஞானா சென்டர் பிரிக்ஃபீல்ட்ஸ்ல நடக்குது. ஓகே, ஸோ திஸ் கிளாஸ் இஸ் பிசிக்கல் கிளாஸ். ஓகே, பிசிக்கல் கிளாஸ் நடக்கும், நேரடி வகுப்பு. ஸோ இது வந்து அர்த்தா ஞானா சென்டர் பிரிக்ஃபீல்ட்ஸ், அதாவது பெட்ரோனஸ் ரோல வந்து அந்த அபவ் ஹொரைசன் கார்ட், அபவ் ஜெஃபனேஸ் கோஆபரேட்டிவ் நம்ம 2 ஹால் இருக்கு. ஸோ இதுல ஒரு ஹால்ல வந்து நம்ம வந்து அந்த கிளாஸஸ் நடக்கும். ஓகே, ஸோ மேல்வர்கள் நம்ம வந்து அப்புறம் சேட் குரூப், வாட்ஸ்அப் சேட் குரூப் வந்து ஷேர் பண்ணோம். லேட்டர் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அங்கே ஷேர் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஸோ இது வந்து தமிழ் கிளாஸ். ஓகே, அடுத்தது வந்து ஹிந்துவிசம் கிளாஸும் ஓடிட்டு இருக்கு. இது ஜூலைல ஸ்டார்ட் பண்ண போகுது. ஓகே, 31st ஜூலை வந்து கிளாஸ் பிகின். ஒரு ப்ரிவியூ வந்து 17 ஜூலை வந்து நம்ம வந்து செய்யறோம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்சோ இட்ஸ் பிசிக்கல் கிளாஸ். ஸோ இட்ஸ் ஆல்சோ கண்டக்டட் இன் அர்த்தா ஞானா சென்டர் பிரிக்ஃபீல்ட்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அர்த்தா ஞானா சென்டர் இஸ் அபவ் ஹொரைசன் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் கலந்துக்கணும்னா நீங்க வந்து அந்த நான் வாட்ஸ்அப் குரூப் சேட் ஷேர் பண்றேன். அதுல வந்து டீட்டெயில்ஸ்னா நம்ம வந்து பிற்காலத்துல வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஓகே, எவ்ரி வெனஸ்டே இந்த கிளாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது சைவ சித்தாந்தம். இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்ரி டியூஸ்டே ஓடிட்டு இருக்கோம். சங்கர், நீங்க ஏதாவது ஷேர் பண்ண போறீங்களா இதை பத்தி? இல்லையா, நீங்க ஓகே பேசுங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஸோ எவ்ரி டியூஸ்டே வந்து சைவ சித்தாந்தம் ஓகே, சைவ சித்தாந்தம். ஓ சாரி, இது யா எவ்ரி ஃப்ரைடேயா? ஓகே, சாரி, duration 8 weeks on Friday. Sorry, the Friday. Okay, class conducted in English and Tamil. Class starts. Okay, so detailsலாம் நம்ம later share பண்ணுவோம். Sorry. Okay, so நம்ம வந்து அந்த சைவ சித்தாந்தம் ப்ரோக்ராம் வந்து நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டீட்டெயில்ஸ்லாம் அங்கே ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் சேட்டில். இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ்லாம் அங்கே ஷேர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஓகே சார், கேஸ் தான் சார். ஓகே, நிறைய சேட் வந்திருக்கு. அது பிறகு நம்ம பதில் சொல்லலாம். கொஞ்சம் இருங்க, ஆன் பண்ணிடுறேன். ஓகே, சரி, ஓகே 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 சார், தெரியுது. சரிங்க. ஓகே, ரைட். ஓகே, சரிங்க. இப்ப நீங்க பிசினஸ் பண்ற அத மார்க்கிங் எடுங்க ப்ளீஸ். அட்மின் யாரும் மார்க் பண்ணிருக்காங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. ஓகே, நன்றி. நிறைய பேர் சேட்ல அனுப்புறீங்க. அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் பதில ஃபீட்பேக் கொடுத்துருவோம் பிறகு. ஓகே, இப்போ வந்து பிசினஸ் வாய்ப்பு சொல்யூஷன் செக்ஷன். ஓகே, உதாரணத்துக்கு நீங்க ட்ரோன் வாங்கி இப்ப இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு அவங்க கஸ்டமர் வந்து
ப்ரிஃபரபிளி ட்ரோன்ல அனுப்புங்க. நீங்க விரைவில் அனுப்பலாம் அப்படின்னு கேட்டா, அது கூட நீங்க செய்யலாம். அஸ் எ சர்வீஸா. அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி பிசிக்கலா வச்சிருக்கலாம். டிரான்ஸ்போர்ட் லோரீஸ் இந்த மாரி வச்சுக்கோங்களேன். வேன்ஸ் ஓகே. ஆனா நீங்க வந்து ட்ரோன் சர்வீஸ அவங்களுக்கு குடுக்கலாம். அந்த மாரி பல நாடுகள்ல தொடங்கிட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு முதலீடு இருக்கலாம். ட்ரோன் வாங்கலாம். ட்ரோன் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. ட்ரோன் பிசினஸ் பண்றதுக்கு ஆர்வம் இருக்கலாம். ஓகே. ஆ இப்ப நான் அடுத்தது நான் கொஞ்சம் விளக்கம் குடுப்பேன். எப்படி ஃபண்டிங் ரெய்ஸ் பண்ணுவோம்? எப்படி கிராண்ட் கேஷ் கிடைக்கும்? ஆ நம்மளோட கொப்ராசி டெக்னாலஜி ட்ரோன் மலேசியா ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். அதுல எப்படி நீங்க வந்து பங்கு பெற்று ஆ இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இன்னொரு ஆக முக்கியமான விஷயம். நம்மளோட நிறுவனம் தான் வந்து மலேசியால வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பெனி டு கெட் அப்ரூவ் ட்ரோன் ஸ்டெம் கோ-கரிக்குலம் ஃப்ரம் MOE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஃபுல் சிலிபஸ் செய்திருக்கோம். 9 மாச சிலிபஸ். சர்டிபிகேட் வந்து யூனிவர்சிட்டி குடுக்குது. பிரைமரி, செகண்டரிக்கு. நம்மளோட மலேசியன் ட்ரோன் சேம்பர்ல அரசாங்கம் வந்து ஸ்பெஷல் அப்ரூவ் பண்ணியிருக்குங்க. பிரைமரி ஸ்டூடண்ட்ஸ், செகண்டரி ஸ்டூடண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், பிரைமரி, செகண்டரி அம்மா, அப்பாவோட அனுமதியோடு பாதுகாப்பாளர், கார்டியன்ஸ், பேரண்ட்ஸ். They can register, become member, and they can form young scientist entrepreneurship. ஓகே. இளமையான ரிசர்ச் இன்ஜினியரிங் டீம் நீங்க ஃபார்ம் பண்ணலாம். அதிகாரப்பூர்வமாக. ட்ரோன், AI சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி போன்ற விஷயத்துக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். பிரைமரி, செகண்டரி ஸ்கூல். இந்த சிலபஸ் வேணும்னா சொல்லுங்க. நீங்க வந்து ட்ரோன் உங்களுக்கு தெரியும், பழகிட்டீங்க. உங்க வந்து முறையான ஆய்திருப்பு சிலபஸ் வேணும்னா, இத மலேசியா அரசாங்கத்துக்கு நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரியா குடுத்திருக்கோம். சரிங்களா? நம்மளோட இன்டர்னல் டீம் மலேசியன்ஸ் டிசைன் பண்ணுது. வெளியூர் எக்ஸ்பெர்ட் அதாவது உதவியோடு இந்த மாடியூல வைத்து நீங்க வந்து பல ஆயிரம் பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து 3 ஹவரு, 1 மாதம், வாரம் வாரம் ஒரு ட்ரெய்னிங் ஃபீல்ட்ல, இன்டோர்ல வந்து அதோட சயன்டிஃபிக் அசெம்பிளி இதெல்லாம் நீங்க பண்ணலாம். சரிங்களா? ட்ரோன் ஸ்டெம் கோ-கரிக்குலம் சிலபஸ் இருக்கு. ப்ரூஃப் இருக்குது. உங்க நிறுவனத்துக்கு நம்ம வாங்கி குடுக்குற அளவுக்கு டாக்குமெண்டேஷன் அது ரைட் அப்ஸ் குடுக்க முடியும். இதெல்லாம் மலேசியன் ட்ரோன் சேம்பர் நம்ம வந்து ஆ சொல்யூஷன் சர்வீஸாக செய்றோம். சரிங்களா? மலேசியன் கம்பெனியா இருக்கணும். ஓகே. முன்ன நம்ம பேசின பிரகாரம் வேர்ல்ட் மார்க்கெட்ல இருந்து 6.3% எடுத்தாலே பெரிய டர்ன் ஓவர் வரப்போகுது 3 6 வருஷத்துக்குள்ளார. இது ட்ரோன் பைலட் தேவைப்படுற கிராஃப்ங்க. சரிங்களா? அப்ப இவ்வளோ தேவை இருக்குது. பிசினஸ் தேவை இருக்குது. ட்ரோன் பைலட் தேவை இருக்குது. ஆ என்னது அ மத்த பிசினஸும் வேலை வாய்ப்பும் 2 வகையிலயும். ஓகே. சரி. இப்ப ட்ரோன் சேம்பர நம்ம வந்து ஸ்தாபனம் பண்ணது 73ல. லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஓகே. பெரிய அவார்ட்ஸ் குடுத்தாங்க. நம்ம நிறுவனத்தனா முன்ன சொன்ன மாரி மலாக்கா கபன TYT. நம்மளோட மிஷன் பார்த்தீங்கன்னா, 100 வணிகர்கள், ட்ரோன் AI வணிகர்களுக்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து நூறுக்கணக்கான டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். எந்த ஆத்தோரிட்டி, எந்த மினிஸ்ட்ரி வந்து எந்த வகைக்கு, எந்த தேவைக்கு, எந்த வகையான டாக்குமெண்டேஷன் அது ஒர்க் ஷீட், ஃபைனான்சியல் ரிப்போர்ட் கிராஃபா இருக்கலாம். ரைட் அப் போன்ற வேர்ட் பேஸ் PDF ஃபைலாவும் இருக்கலாம். அல்லது பிரசன்டேஷன் பிட்ச் டெக் சொல்லுவாங்க, பவர் பாயிண்ட் சொல்லுவாங்க, கார்ப்பரேட் ப்ரொஃபைல், ப்ராடக்ட் ப்ரொஃபைல் சரிங்களா? ஐ மீன் பிசினஸ் ப்ரொஃபைல் அது போன்ற விஷயங்கள். அத வந்து நம்ம வந்து நர்ச்சரிங் பண்றதுக்கு. மிஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க நேச்சர் பண்ணும்போது ஒவ்வொரு நிறுவனமும் 10 மில்லியன் டர்ன் ஓவர் ஒரு 3 ஆண்டுக்குள்ளார பெறுவதற்கு ஒவ்வொரு நிறுவனம் இப்போ ஒரு 30% ப்ராஃபிட் ஒரு 3 மில்லியன் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ராஃபிட்டுங்க. சரிங்களா? இத அடைவதற்கு சாத்தியம் காரணம் நம்ம வந்து 2018லேருந்து பெரிய ஒரு ஜேர்னிய பார்த்திருக்கோம். நம்மளோட மிஷன் ரோட் சேம்பர்ல எல்லா இனத்தவர்களும் இருக்காங்க. சரிங்களா? அப்ப நான் வந்து சில விஷயம் இப்போ வந்து லைஃப் வேற ஓடிட்டு இருக்கு. நீங்கள் உங்க ஆர்வம் இருக்கும்போது தொடர்பு கொள்ளுங்க. டீட்டெயிலா நம்ம வந்து ஆன் சைட்ல பேசுவோம். சரிங்களா? ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். நமக்கு பில்டிங் கிளீனிங் ட்ரோன் 6 நாட்டுல இருந்து 6 வகையான டெக்னாலஜி இருக்கு. 6 வகையான வித்தியாசமான ட்ரோன் வந்து எல்லா பில்டிங்கும் கிளீன் பண்ணிட முடியாது. எல்லா ஆத்தோரிட்டியும் எல்லா நாட்டிலயும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. நமக்கு இந்தியாவுல பில்டிங் கிளீன் R&D காம்ப்ளெக்ஸ் கிளீன் பண்றதுக்குலாம் வந்து என்குயரி வந்திருக்கு. தமிழ்நாட்டிலயும் வந்திருக்கு. நார்த்ல
டெய்லி போன்ற யூனிவர்சிட்டிலையும் வந்திருக்கு. சரிங்களா? இப்ப மலேசியா கொண்டாடுறோம். இத கூட நீங்க வந்து வாங்கி, இதோட கஸ்டமர் கேட்கிறீங்களா? நம்மள்ட்ட வந்து லீஸ் கணக்குல இருக்காங்க. பிணையங்கள்லேருந்து ஹோட்டல் என்குவயரி வந்துருச்சு. ட்ரோன் வச்சு கிளீன் பண்ணுங்க. ஏன்னா, கிரீன் பில்டிங்கா ஆடிட் பண்றதுக்கு மேனுவலா செய்தா, குறிப்பிட்ட அவங்க மாதங்கள்ல செய்ய முடியாது. சரிங்களா? நெறைய டைம் தேவைப்படும். நெறைய லைசென்ஸ், நெறைய ஃபீஸு, நெறைய காஸ்ட், நெறைய நேரங்கள் எடுக்கும். இது ஒரு உதாரணம் நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். ஓகே. நீங்க சொந்தமாவும் வரவழைச்சு நீங்க செய்யலாம். நம்ப இத வரவழைச்சு அப்ரூவ் வாங்குறதுனால, நம்பகிட்டயும் இந்த ட்ரோன் வாங்கி, நீங்க ஒரு குறிப்பிட்ட ரீஜன், ஸ்டேட், சிட்டில நீங்க வந்து இந்த பில்டிங் கிளீனிங் ட்ரோன் செய்யலாம். உங்களுக்கு ட்ரோன பயன்படுத்தி ஏதாவது ஒரு புதிய இண்டஸ்ட்ரில செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, கூப்பிட்டு இமெயில் அனுப்பி கேளுங்க. அந்த டெக்னாலஜி இருக்கா இல்லையா? நம்ம மலேசியால கஸ்டமைஸ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம தெரியப்படுத்திருவோம். மலேசியனையே ஃபியூ இன்ஜினியர் அமைத்து அத கஸ்டமைஸ் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட மலேசியன்ல வந்து திறமைசாலிகள் இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இது ஒரு சாம்பிள் இண்டஸ்ட்ரி. அ ஃபண்டிங் கிரான்ட்ஸ். ஓகே. ஃபண்டிங் கிராண்ட் வந்து நான் வந்து இப்போ ஸ்விட்ச் பண்றேன். மார்ட்ரேட்டோட ரியல் டைம் வெப்சைட்ல. அப்புறம் நம்ப ஃபண்டிங் எப்படி கஸ்டமைஸா அந்த ஃபண்டிங்க பெறுவதற்கு தகுதி பெறுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஒரு கண்ணோட்டம் சொல்றேன். ஓகே. இப்போ வந்து மார்ட்ரேட் வெப்சைட் தெரியுதுங்களாய்யா? எஸ் தெரியுது சார். ஓகே. மார்ட்ரேட் ஃபவுண்டட் 1994. நானு என்னைய கேட்டீங்கன்னா, இளங்கோவன் தங்கவேலு. நாங்க எங்க டீம். நெறைய பேர் நீங்க இருப்பீங்க. 90க்கு முன்னே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஆமா தானே? மார்ட்ரேட் ஒரு 50 நாட்டுல பிரான்ச் இருக்கு. பிசிக்கல் பிரான்ச். ஓகே. எல்லா நாட்டில இருந்து நமக்கு நேரடி தொடர்பு இருக்கு. டைரக்ட்டா டைரக்ட் வித் WhatsApp கம்யூனிகேஷன்ஸ் ஆன். இமெயில் எல்லாத்தோட இமெயில் நீங்க வந்து இந்த வெப்சைட்லயே நீங்க பெறட்டுறலாம். ஓகே. ஓகே. அது. அடுத்தது இப்ப எம்டெக் பார்த்தீங்கன்னா, 96ல எஸ்டாபிலிஷ் படுத்துனாங்க. இன்ஃபாக்ட் LinkedIn சொல்லக்கூடிய மிகப்பெரிய புரொஃபஷனல் சோசியல் மீடியா. அவருக்கு கூட 96ல தான் கலிஃபோர்னியால, யுஎஸ்ல ஆரம்பிச்சது. அவர்களுக்கு நான் வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர் குடுத்திருக்கேன். இன்னமும் பயன்படுத்துறாங்க. இன்னும் வருமானம் எடுக்குறாங்க. Skype கூடயும் ஃபீச்சர் குடுத்திருக்கேன். Alibaba.com கூடயும் ஃபீச்சர் குடுத்திருக்கோம். அவங்கலாம் வந்து லான்ச் பண்ணப்ப. சரி, மார்ட்ரேட்க்கு வருவோம். பல ஆண்டு கழிச்சுங்க, போன ஆண்டு எனக்கு தெரிந்து ஞாபகம் இருக்கு. மத்தபடிக்கு எப்ப பார்த்தாலும் எப்பொழுதுமே எப்படி பார்த்தீங்கன்னாக்க, எப்ப பார்த்தாலும் சொல்லக்கூடாது. நான் வார்த்தைய மாத்திக்கிறேன். எப்பயுமே வந்து அ மார்ட்ரேட்ங்கிறது வந்து பிசிக்கல் ப்ராடக்ட்க்கு லைக் ஃபுட், ஃபினிச்சர்ஸ், ஆ டிவைஸ், டெக்னாலஜி ஐட்டம். ஐயா அந்த ஸ்கிரீன கிறுக்குனத பாருங்க. அட்மின் அந்த ஃபீச்சர நீங்க ஆஃப் பண்ணலாம். நீங்க ஃபீச்சர ஆஃப் பண்ணலாம். நானு புரோகிரஸ் பண்றேன். முதல் முறையாக ஓகே, பல ஆண்டுக்கு பிறகு மார்ட்ரேட் புரோடக்ட்க்கு கிராண்ட் குடுத்த மாட்ரேட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ஃபண்ட் குடுக்க துவங்கியிருக்கு. பாருங்க எவ்வளோ ஃபண்ட் எத்தன கத்துக்கிருப்பாங்க. 1வது டைப் 50,000. நீங்க ஒரு முறை 50,000 கிளைம் பண்ணலாம். இல்ல நீங்க 5 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தும் கிளைம் பண்ணலாம். 2வது ஆக்டிவிட்டி. ஓகே 50,000. ஆனா வேற வேற கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்க டிராவல் பண்ணி அக்காமடேஷன் பண்றது. அல்லது கான்ஃபரன்ஸ் கலந்துட்டா ஒரு $2,000 வச்சுக்கோமே. மலேசியா காசு 2, 10 ஒரு 10,000 ரிங்கிட் வருது. அத கட்டுறது. அந்த மாரி இருக்கும். அல்லது பூத் நீங்க டிஸ்ப்ளே பண்றீங்க. இதெல்லாம் பெரிய தொகை. காஸ்ட் ஆஃப் டிராவலிங், அக்காமடேஷன்ஸ். ஓகே. நீங்க பொட்டன்ஷியல் கிளையன்ட்ட சந்திச்சீங்கன்னா, பாருங்க. மாட்ரேடே வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் பிசினஸ் அவங்க கிராண்ட் குடுக்குறாங்க. ஓகே. இப்ப 4வது பாருங்க. என்ன கேட்டகரி இத நீங்க படிச்சு பாத்துங்க. நீங்க matrate.gov.my பார்த்தீங்கன்னா, நீங்க டீட்டெயிலா படிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்துறேன். நம்மளோட இன்றைய அது ஆன்லைன் டாக் ஷோல சரிங்களா? ஓகே. நீங்க பாருங்க. நீங்க வெளியூர்ல பிசினஸ் பண்றதுக்கு தர்ட் பார்ட்டி கன்சல்டன்ட்ஸ் தேவைப்படும். ஒரு சில வணிகத்துக்கு. அந்த கன்சல்டன்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கு மாட்ரேட் ஃபீஸ் குடுக்குது. கிராண்ட் குடுக்குது. திருப்பி நீங்க காசு கட்ட தேவையில்ல. 100,000 வகை வகையா இருக்கு. இது 1,000,000ங்க. உதாரணத்துக்கு மத்த நாட்டுல ஸ்டேட், கவர்ன்மென்ட்
ஜிஎல்சி, எம்என்சி, ப்ரொமினன்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்கல்ல, போன்ற நிறுவனத்துல நீங்க வந்து கஸ்டமர் வந்து இன்னும் பிசினஸ் கொடுக்கல. ஆனா அந்த ஃபிசிபிலிட்டி சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி சேவையை வழங்க முடியுமா அல்லது அந்த அட்வைசரியை வழங்க முடியுமான்னு நீங்க வந்து அனலைஸ் அனலிட்டிக்கல் கன்சல்டிங் போய் செய்ய போறீங்க. அதுக்கு 1 மில்லியன் மேக்சிமம். ஆனா இது எல்லாமே நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எல்லா விவரத்தையும் கேட்பாங்க. நீங்க விசிட் பண்றதுக்கு முன்ன விசிட் பண்ணிட்டு வந்த பிறகு அது ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் நீங்க என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அது அப்புறம் தான் கிளைம் வரும். ஏன்னா இது வந்து மேக்சிமம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கேட்டகரிக்கும் எவ்வளவு மாற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டு எம்டெக், மிராந்தி, டெக்னாலஜி ஓரத்தி கொடுக்கறதுலாம் வந்து அது ஆர்என்டி, அதாவது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1 to 9 அதை பொறுத்துங்க. இது பிசினஸ் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிராண்ட். இப்பதான் 2 வகை பார்த்திருக்கோம். மலேசியால எப்படி பார்த்தாலும் ஒரு 100 வகை கிராண்ட் இருக்குங்க. சரிங்களா? இந்த நிகழ் நிறைய பேரு ஃப்ரூட் ஜூஸ், ஃபினிச்சர்ஸ், ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆப்பிரிக்கா, அதாவது கிளவ் அந்த ப்ராடக்ட், பிளாஸ்டிக் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட், டெக்னாலஜி சர்வீஸ், இதெல்லாம் வந்து இந்த கிரானை பெற்று பெரிய அளவுல நன்மைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணிட்டு வரும்போது இந்த கிரானை பெறும்போது மீண்டும் உங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்டாக் ஆஃப் பண்ணிடுது. சேல்ஸ் கிராஸ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முன்பு. 8வது பார்ப்போம் என்ன கேட்டகரி போட்டிருக்கு. டெவலப்பிங் ப்ராடக்ட். இது பாருங்க, ஒரு வகையான ஜெர்மன் நாட்டுல ட்ரோ க்ளோசிங் பண்றது பாருங்க. ட்ரோ க்ளோசிங் ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் பண்றதுல அது வேற வகையான ஒரு சவுண்டோடு இழுப்பதுக்கு தேவை. மாற்றம் தான் எங்கள்கிட்ட கேட்டாங்க. மலேசியால ஆர்என்டி பண்ணி ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணு பாருங்க. சாம்பிள் ப்ராடக்ட் செய்து கொண்டு வெளிநாட்டுல காமிக்கிறதுக்கு கிராண்ட் இருக்குங்க. 50 நேரத்துல எத்தனை வகையான ப்ராடக்ட் ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் செய்யலாம் சொல்லுங்க. புரோட்டோடைப், சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ, சர்வீஸோ, அட்வைசரியோ, கன்சல்டன்சியோ, நிறைய வகையில நீங்க ப்ராடக்ட்டுக்கு வேற இடத்துல பார்க்கணும். இது சர்வீஸ் ஓரியன்ட் கிராண்ட் ஃப்ரம் மாட்ரே. பாருங்க. அடுத்தது இது அக்கமடேஷன், இன்டர்நேஷனல் ட்ரைனிங், நீங்க பார்ட்டிசிபென்ட் அட்டென்ட் பண்ணலாம். அப்போ உங்க துறையில வெளிநாடுகள்ல வந்து கருத்துமிக்க கான்ஃபரன்ஸ்லாம் நடந்துச்சுன்னா அல்லது ட்ரைனிங் நடந்துச்சுன்னா நீங்க வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கிரானை நீங்க வந்து அப்ளை பண்ணி அல்லது கூப்பிட்டு பேசிட்டு தெளிவா போயிட்டு வந்தா இது கிரான் வந்து எப்படி வந்து கிளியரன்ஸ் பண்ணுவாங்க, எத்தனை நாள் பண்றதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் கேட்பாங்க கேட்டுக்கிட்டு நீங்க தாராளம் பயன்படுத்தலாம். 12 வரைக்கும் இருக்குங்க. இது ஒரு வகை. சரிங்களா? இப்ப மறுபடியும் நம்ம வந்து நம்ம கிரானுக்கு வந்துடும். நம்ம எப்படி அந்த கிரானை பெறுவதற்கு தகுதி பெறுவதற்கு சில பேர்த்துக்கு வந்து எதிர்நீச்சலா இருக்குது. நான் உதாரணம் சொல்றேன். NTFS-ன்னு ஒரு கிராண்ட் இருக்கு. 50ல இருந்து 2 லட்சம் சொல்லிங்க. அதுக்கு பிசிக்கல் ட்ரோனை பார்த்தாகணும். கஸ்டமைஸ் செஞ்சிருக்கணும். ஒரு 60,000த்துக்காச்சும் வந்து புதிய சென்சர் வாங்கி பூட்டியிருக்கணும். குறைந்தது 2ல இருந்து ஒரு 6 மலேசியன் இன்ஜினியர் குவாலிஃபிகேஷனோட அந்த ட்ரோனோ, சாஃப்ட்வேரோ, ஹார்ட்வேரோ போன்ற பொருட்களை வந்து செய்திருக்கணும். சரி. இப்ப அந்த 60,000 1 லட்சத்தை எப்படி ரேஸ் பண்றது? நம்ம பேசினது பார்த்தீங்களா? ஆரம்பிக்கும்போது சாஃப்ட்வேர்ல நிறைய பேரு என்னது கம்பெனி தொறந்து கிரான் எடுத்து பிசினஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் படுத்திட்டாங்க. குறிப்பா நண்பர்கள் எடுத்துக்குமா இப்ப பேசும்போது பொதுவா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. எல்லா இடமும் செஞ்சிருக்காங்க. ஓகே. நான் ட்ரோன்ல ஏன் வந்து இதோட பெர்சன்டேஜ் குறைவா இருக்கு? ஏன்னா ட்ரோன் வந்து ஹார்ட்வேர் ஓரியன்டட் அண்ட் ஹை லெவல் பிரைஸ் ஓரியன்டட். ஓகே. நான் நம்மளோட பொறுப்பு இப்ப வரேன். மலேசியன் ட்ரோன் சேம்பர் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அட்வைசரி டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் A to Z ப்ரிசைஸா நம்ம வந்து அட்வைசரி பண்றோம். ஸ்டார்ட் அப் டு எஸ்டாப்ளிஷ் லெவல் பிரகாரம் எனி லெவல் ஆஃப் மலேசியன் டெக்னாலஜி கம்பெனி ஆர் டெக்னாலஜி ரிலேட்டட் கம்பெனி. அடுத்தது ஓகே. இப்ப கார்ப்பரேட் டெக்னாலஜி ட்ரோன் மெஷர் பிரகாரம் செய்திருக்கோம். இது கூட நீங்க வந்து இன்னொரு வகையில பார்க்கலாம். மலேசியால ஏற்கனவே வந்து கிரவுட் ஃபண்டிங் இருக்கு. ஓகே. வென்ச்சர் கேபிட்டல் அதோட அதிகமான மானியத்தை வந்து பப்ளிக்ல வந்து
இன்வெஸ்ட்மெண்டாக பெறுவது. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து இந்த தேவைப்படக்கூடிய சில ட்ரோனுங்களை வந்து கொப்ராசி மூலியமா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட மாதத்துக்கு, வருஷத்துக்கு வந்து வணிக ரீதியில கொடுக்க முடியும். ஏன்னா கொப்ராசில வந்து சாம் முதலீடு ஷேர் வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் விருப்பப்பட்டா வாங்கலாம். ஓகே. அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்தாகணும். எஸ்கேஎம் பிரின்சிப் பிரகாரம், முதலீட்டு பிரின்சிப் பிரகாரம். முதல் ஆண்டு அடுத்த வருஷம் 10% டார்கெட் பண்றோம். அப்புறம் 15, 20, 25 சொல்லிட்டு ஒரு 50% வரைக்கும் 5 ஆண்டுல வந்து நாங்க ஒரு மிஷன் வச்சிருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட், டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், கொரியன் ட்ரோன் சயின்டிஸ்ட் பார்ட்னர் ஆயிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஜப்பான்ல சுசுகி ட்ரோனு, கோரியால பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரினியோ ட்ரோன் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ நிறைய வகையில் நமக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வரனால கொப்ராசி மூலியமாக உங்களுக்கு ஸ்டார்டா தொடக்கம்னு சொல்லுவாங்க. இங்க நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றதுக்கு வந்து இன்னொரு பிரின்சிப் இருக்கு. அதான் அந்த வார்த்தையை நான் நிப்பாட்டி சொல்றேன். சரிங்க. நேரா பார்க்கும்போது அது வந்து வேற மாதிரி சொல்லிடலாம். அந்த சப்போர்ட்டை நேரடி கொடுக்கலாம். கிரான், ட்ரோன் ப்ராடக்ட்ஸ். நீங்க வந்து ட்ரோன் வணிகத்தை தொடங்குவதற்கு இந்த நிலையில இருந்து பேப்பர்ஸ், பேங்கிங், டாக்குமெண்டேஷன், ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. சேல்ஸ் பண்ணி இருக்கணும். அந்த கிளைண்ட்ஸும் நம்ம கொடுப்போம் மலேசியால. எப்படி அந்த கிளைண்ட்ஸை வந்து எந்த அது சேல்ஸ் பிரைஸ்ல கொடுத்து அவங்கள ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பயன்படுத்த முடியும் இந்த ப்ராடக்ட்னு ஒரு மிதமான டெஸ்டிமோனி, ஃபீட்பேக் அதை பெறணும். இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் தேவை இருக்குது. நீங்க பப்ளிக் கிரவுட் ஃபண்டிங், வென்ச்சர் கேபிட்டல் மோர் தென் 1 மில்லியன் நீங்க வரும்போது, சரிங்களா? அல்லது எம்ஐடிஎஃப் லோன் 1%, நிறைய வகையில சொல்றாங்க. எல்லாத்துக்குமே வந்து குறிப்பிட்ட ஒரு வகையான ஃபுல் செட் டாக்குமெண்டேஷன் எதிர்பார்க்கறாங்க. நீங்களும் அதை அனுபவத்துல பார்த்திருப்பீங்க. ஓகே. அதை நீங்க வந்து மேற்கொண்டு செய்திருந்தீங்கன்னா பெரிய பாராட்டுகள். நீங்களும் வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தி ஷேர் பண்ணலாம் நம்மளோட ட்ரோன் சேம்பர் மூலியமா. சரிங்களா? அப்ப நம்ம எத்தனை வகையில கிராண்ட் இப்ப சொல்லிட்டோம். மாற்று பிசினஸ் வெளிநாட்டுல வந்து விற்பனை பண்றதுக்கு. அப்புறம் எம்டெக், மராந்தி, மைட் போன்ற கவர்மெண்ட் ஆத்தாரிட்டி, ஆர்என்டி, டெக்னாலஜி கிராண்ட். சரிங்களா? நம்ம கிட்ட இருந்து வந்து அதோட அடிப்படையா நீங்க ஸ்டார்ட் பண்ற நபரா இருந்தா, உதாரணத்துக்கு ட்ரோன் காசு நான் வந்து மலேசியன் கம்பெனி ஹெச்ஆர்டி காப் கிளைம் பண்றதுக்கு நான் சேல்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு, பிரசன்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சேல்ஸ் அசிஸ்டன்ட், ஒரு ட்ரோன் கையில தேவை. உதாரணம் வச்சுக்கோமே. ஓகே. இதோட கேபிட்டல் தேவை. 6 மாசம், 3 மாசம் நீங்க அந்த கம்பெனி பே பண்ணி ஃபீஸ கட்டி ஸ்டாஃப் அனுப்பி அது நீங்க கிராஸ் ப்ராஃபிட் எடுக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு அடிப்படையா நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு விஷனாக எழுதி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், லான்ச் பண்ணிருக்கோம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற நபர்கள் மலேசியன் ட்ரோன் சேம்பர்ல இந்த லோகோவும் நீங்க மெம்பரா இருந்தா 6 ரிங்கேட் லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க பங்கு பெறா இருந்தா சில ஆக்டிவிட்டில 1000 ரிங்கேட். அது கம்பல்சரி கிடையாது. கொப்ராசி டெக்னாலஜி ட்ரோன் மலேசியா பிரகாட்ல 100 ரிங்கேட் லைஃப் டைம் மெம்பர்ஷிப். நீங்க எல்லா நன்மையும் பெற்றிருக்கலாம். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு வருஷம் பெரிய ட்ரோன் இண்டஸ்ட்ரியில இருந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில இருந்து டிவிடெண்ட் வேணும்னா ஒரு யூனிட் 1000. சரிங்களா? ஆப்ஷன்ஸ். ஓகே. நம்ம நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து எம்தனோட சேர்மன், யூத்தனோட வைஸ் சான்சலர். ஓகே. ஃப்ரெண்ட் இங்க வந்து 6 யூனிவர்சிட்டி டத்தோஸ் வைஸ் சான்சலர் இருக்காங்க. இன்க்ளூடிங் யூனிமேப், இடி, ஹெச்எம். ஓகே. அந்த மாதிரி. ஸோ இப்போ இவர்களும் வந்து நமக்கு டிவேட் சம்பந்தப்பட்ட கோர்சஸ், அப்புறம் நிறுவனத்துக்கு வந்து கிராண்ட் கொடுத்து ட்ரெயின் அண்ட் பிளேஸ் 6 மாசம் சம்பளம் கொடுத்து இப்போ நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா
அவங்கள வந்து கம்பெனில வந்து ஒரு ட்ரோன் பைலட்டா அமைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு புரோகிராமா அமைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், அல்லது ஒரு வேற டெக்னாலஜி ஸ்டாஃபா அமைச்சீங்கன்னா, சம்பளம் குடுக்குற அளவுக்கு சில கிராண்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க நம்ம பார்ட்னர்ஸ். சரி. இப்ப கொப்ராய்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா, எப்படி வந்து டிவிடெண்ட் குடுப்பதுக்கு நம்ப நெறைய பிளானிங் பண்ணியிருக்கோம். ட்ரோன் டாக்ஸி, ஏர் டாக்ஸி. ட்ரோன் ஏர்போர்ட், மலாக்கா அத்தாரிட்டிய நேரடியா மீட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். சரிங்களா? இந்த மாரி முதலீடு 1வது ஆண்டு, 2வது ஆண்டு ட்ரோன்ல இருக்கும். அப்புறம் 3, 4, 5லாம் வந்து ஏர் டாக்ஸி, ட்ரோன் அர்பன் ஏர்போர்ட் இந்த மாரி இருக்கும். இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா நம்ம பார்க்கறதா இருந்தா, இன்னொரு நிகழ்ச்சியில அல்லது குரூப்பா நீங்க வந்து நம்மளோட அத்தையான அமைப்பை கூட கேட்டுக்கூடயும் நம்ப செய்யலாம். சரிங்களா? சரி. ஓரளவுக்கு ஃபெசிலிட்டி நெறைய இருக்குது. ஸ்பேஸ் RI 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 4.0 ஃபேக்டரி, அக்காமடேஷன், ஸ்பேஸ் மலேசியால 6 இடம் இருக்குது. நீங்க வசதியா ட்ரோன ரிசர்ச் பண்ணி, அசெம்பிள் பண்ணி, ப்ராடக்ட் ஆக்கி, அ புரோட்டோடைப்பா ஒரு கஸ்டமர்ட்ட போய் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க. ஷாப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. அ எதுவும் கேள்வி, ஷேரிங், ஃபீட்பேக் தாராளமா பேசுங்க. நண்பர்களே, Chat boxல கேள்விகள் இருக்கு சார். ஓகே. நான் செக் பண்றேன் இப்ப. நீங்களும் படிங்கய்யா. நான் பதில் சொல்றேன். எந்த கொஸ்டின் வருது உடனே படிங்க. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவு இருந்துச்சுன்னா நான் பதில் சொல்லிடுறேன். லண்டன்ல வந்து ஃபர்ஸ்ட் அர்பன் ஏர்போர்ட் செஞ்சுட்டாங்க. நம்ம பார்ட்னரிங் பண்றோம். Hyundai கொரியாவும், லண்டனும், இந்தியாவும் சில டெக்னாலஜி இன்டிகிரேட் பண்றோம். மலாக்காவுல பிரங்கான் ஏர்போர்ட் வந்து நம்மள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேசிட்டு இருக்காங்க. மந்திரி பிரசார் ஆஃப் மலாக்காவ நெறைய சந்திச்சேன். நெறைய பேர் சந்திச்சேன். ஸோ அவங்க வந்து லேண்ட குடுப்பதற்கு அ முன்னுக்கு வராங்க. ஆனா வந்துங்க, ஒரு சில விஷயத்த பெறுவதுங்கிறது வந்து, அத டெலிவரி பண்ணணும். அத மானியம் பெறணும். அப்ப அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதனால வந்து பட்டா போட்டு ஒரு டாக்குமெண்ட்ட வாங்குறது, போய் சைன் போர்ட்ட அடுக்குறது, யூ நோ ஆனா இதெல்லாம் வந்து நம்ம இணைந்து செய்யலாம். வணிக ரீதியில நீங்க வந்து அ 1000 வச்சிருந்து சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம அட்வைஸ் பண்றோம். நீங்க 1000 வச்சிருந்து சாதம் வாங்குனாலும் டிவிடெண்ட் கிடைக்கும். நீங்க மில்லியன் கணக்குல வச்சிருந்து நீங்க ட்ரோன் கம்பெனி தொறக்கறதா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்றோம். நம்ம கூட இணைந்து செய்றதா இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பண்ண முடியும். சொல்லுங்கய்யா, எந்த கொஸ்டின் படிக்கலாம்? 18 வயசுக்கு மேல தான் முறையா ட்ரோன் படிக்க முடியும். ஓகே, அந்த கேள்வி பதில் சொல்லியாச்சு. துபாய்ல ஏர் டாக்ஸி லான்ச்ட். ஏறத்தாழ 6 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால 2 சிட்டில வந்து பறக்கும் கருவி அ கிராப் மாரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. வியட்நாம்ல வந்து மிக சிறப்பான கிம்பல் இருக்கு. பேலோட். நம்ம நெனைக்கிறோம், நம்ப அண்டை நாடுகள்ல நம்ப வந்து மல்டிபிள் சூப்பர்கார்ன்னு சொல்ட்டு ரொம்ப விரைவில் லான்ச் பண்ணி செய்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பான நாடு மலேசியா. இருந்த போதிலும் மத்த அந்நிய நாடுகளும் வந்து ரொம்ப அதீத ஸ்பீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் வியட்நாம், அ ஈவன் பிலிப்பீன், சாஃப்ட்வேர் வேர்ல்ட்ல பிலிப்பீன்லாம் பார்த்தீங்கன்னாக்க. அந்த பேலோட் கிம்பல கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு. கேள்வி படிங்கய்யா. Okay, what are the basic requirements to get position at a beginner level? ஒரு question இருக்கு. டு ஃப்ளை ட்ரோன் இஸ் இட்? What are the basic requirements to get a position at beginner level? Job. ஓகே. ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் ஃபேரா. நீங்க எப்படி சொந்தமா ட்ரோன் வாங்கி பாய்ச்சாலும், அது மத்த மொழியில சீன மொழில என்னது மத்த மொழில இருந்தாலும் இங்கிலீஷ்ல இருக்கும். ஏவியேஷன் போர்ட்னாலே ஆங்கிலங்க, இங்கிலீஷு. கலர் இஷ்யூ இருக்கக்கூடாது. கலரு, செவிங் விஷயங்கள், காது கேட்பது, ஹெல்த் வைஸ் ப்ராப்பரா இருக்கணும். ஹெல்த் இம்ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க ரிப்போர்ட் பண்ணி சொல்லி ஆகணும். அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ட்ரோன் கோர்ஸ் எடுக்க விடலாமா இல்லன்னு சொல்லிட்டு.
இது இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம். ஹெல்த், சைக்கோசோமேட்டிக் மேட்டரு, ஆங்கிலம் மொழி. ம். வயது 18க்கு மேல இருக்கணுங்க. அது ஸ்பாட் ட்ரோன் வாங்கி, கிட் ட்ரோன் வாங்கி நீங்க பாட்டுல நீங்க திடல்ல பாவிக்கலாம். அது கவனமா வந்து சொந்தமா பாவிச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு இன்சூரன்ஸ் வாங்க முடியாது. ம். மத்த கேள்விங்க? வாட் ஆர் த பேசிக் அது படிச்சாச்சு. ஆ யூத்தார். ஆ ஒ ஒருத்தங்க போட்டிருக்காங்க யூத்தார்ன்னு சொல்லிட்டு. ஓகே. அவரு அங்க இருக்காரு போலருக்கு. அந்த படத்த காமிச்சு கேட்டேன்ல. ஓகே. கேள்வி படிச்சாச்சு. மத்த கேள்விங்க நண்பர்களே? How to get license for drone? அதை சொல்லிட்டீங்களா சார்? ஓகே. RCOCBன்னு கோர்ஸ் இருக்கு மலேசியாவுல. உங்களுக்கு தெரியும். பல நிறுவனங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏர் ஏசியா, ட்ரோன் ஏசியா, ஏசியா ட்ரோன், ஏரோடைன், அங்கிட்டு இப்ப ரீசனா ஜோஹோர்ல வந்து ETHM யூனிவர்சிட்டி சப்சிடிக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. 10 பாட்டா ஜோஹர்ல ஒரு சிட்டி. சரிங்களா? நம்ம ஏரோடைன் பார்ட்னர்ஷிப் நம்ம அதிகாரப்பூர்வமா ROCBC மலேசியா முழுவதும் அட்வைஸ் பண்றோம். சில பேட்ச் முடிச்சுட்டு இருக்கோம். வெளியூர் வந்து இங்க வேலை செய்றவங்களும் அந்த பயிற்சி எடுக்கிறாங்க. மத்த ட்ரோன் டெக்னாலஜி சில பேர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். சைலண்டா இருக்கீங்க. ஓகே, மிஸ்டர் முரளி சுப்பிரமணியம் கேட்டிருக்காரு. சொல்லுங்க. I am a newbie in this field. Okay, ஆ. what is the right way for me to learn about drone? என்ன I'm a new. வயசுங்க? அவங்களுக்கு 18 வயசு மேலயா? மிஸ்டர் முரளி நீங்க சொல்லணும். Yes, ஓகே. sir. Yes, sir. ஓகே. 18 வயசு மேலனா தாராளமா வீக்லி நடக்கக்கூடிய RCOCBC கோர்ஸ வந்து செக் பண்ணுங்க. நீங்க மலேசியால குடுக்கக்கூடிய இந்தியர்களுக்கோ, இல்ல பொதுவா மலேசியன் நாட்டு மக்களுக்கோ கிராண்ட் அல்லது சப்சிடி இருந்துச்சுன்னா, அல்லது அ கோஆப்பரேட்டிவ் போன்ற லோன் எடுக்க முடிஞ்சா, அந்த அதிகாரப்பூர்வமா RCOCB கோர்ஸ எடுத்துருங்க. நீங்க ட்ரோன் பைலட்டா வேலை செஞ்சாலும் சேட்டு அத எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து அந்த காலத்துல கம்ப்யூட்டர் பழகணுமா நம்ப எந்த துறையில இருந்தாலும் 30 வருஷத்துக்கு முன்னங்க கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வந்து மெடிக்கல் MBBS டிகிரில இருக்காது. லா கோர்ஸ் கூட இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு கேட்பாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி டிவைஸ் கண்டிப்பாக லாயரும், மெடிக்கல் ஆ பிராக்டிஷனரும் பாவிச்சு ஆகணும். அந்த அளவுக்கு ஹை அட்வான்ஸ் டிவைஸ் பயன்படுத்தி தான் ஆகணும். அசஸ்மென்ட்க்கு, மெடிக்கல் அசஸ்மென்ட்க்கு. சோ அந்த வகையில ஒவ்வொருத்தருமே ட்ரோன் பைலட் கோர்ஸ் எடுப்பது நல்லது. அத எடுத்துட்டு அப்புறம் நீங்க பயன்படுத்துங்க. ஒரு 300 ட்ரோன் வாங்கி நீங்க பைலட் பண்ணலாம். அதுக்கு இன்சூரன்ஸ் வாங்கலாம் நீங்க. அந்த ஏரியாவுல. அந்த ஃபீல்ட்ல. நம்ம ட்ரோன் ட்ரெய்னிங் வந்தோமாக்க, இன்ட்ராசி ட்ரோன் எடுத்து தருவோம். கிட்ஸ் ட்ரோன் எடுத்து தருவோம். அந்த ஏரியாவுல அந்த PIBG, லம்பாக் போன்ற என்னது ஆத்தாரிட்டி கிட்ட அந்த பள்ளிக்கூடத்துல அல்லது காலேஜ்லயோ, அந்த நிறுவனத்திலயோ அசஸ் பண்ணி, அப்ரூவ் வாங்கி அந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து அவங்க பே பண்ண சொல்லுவோம். அது 50 ரிங்கேட், 100 ரிங்கேட் 1 நாளா, 2 நாளா ஏறத்தாழ வந்து ஒரு 30 நாள், 60 நாள் எடுக்கும். இன்சூரன்ஸ் அப்ரூவ் பண்றதுக்கு. ஒரு சில கேட்டகரி 1 வாரத்துல அப்ரூவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்புறம் தான் நம்ம ட்ரோன் ஸ்டாம்ப் கோக்குற சப்ஜெக்ட் ட்ரெய்னிங் குடுக்குறதுக்கே வருவோம். கிளாஸ் ரூம் மட்டும் சேரணும்னா அது தேவையில்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் பெரும்பகுதி வந்து நெறைய மாணவர்கள், பெற்றோர்கள் வரும்போது, அவர்கள்ல வந்து ஒரு சிலர் வந்து ட்ரோன பிடித்து, கண்ட்ரோல் பிடித்து ஃப்ளை பண்ணா உங்களுக்கு அனுபவம் நல்லா இருக்கும். சொல்லுங்கய்யா. How much is the cost? ஓகே. மலேசியால ரேஞ்சிங் 5,000 to 9,000. உலகம் முழுதும் பார்த்தா மலேசியா ரிங்கேட்ல 10,000 ரிங்கிட். அந்த உணவு 3 வேளை 5 நாளைக்கு டாக்குமெண்டேஷன், நோட்ஸு, ஆ ட்ரெய்னர், ஸ்பீக்கர், அடாம், ட்ரோன் அதோட பேட்டரீஸ், சர்டிஃபிகேஷன், சர்டிஃபிகேட்டு, ஃபெசிலிட்டி எல்லாம் ஃபுல்லா சேர்த்து. ஓகே. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் நெனைக்கிறேன். இடையில வந்து CPD, CEPன்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்ஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ரெகுலேஷன் வந்து camp.gov.my கவனிச்சுக்கங்க. அரசாங்கத்தோட வெப்சைட்ல. சரிங்களா? மத்த இன்ஜினியரிங், ஆர்க்கிடெக்ட், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, நர்ஸ் போன்ற
அதாவது துறையில வந்து சிபிடி, சிஏபிக்கு வந்து பயிற்சிக்கு அட்டெண்ட் பண்ணோம்ல. ஈவன் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் கூடயும் சில கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணணுமே. சில விற்பனை பண்ணணுமே. அந்த மாரி. ஸோ ஆகவே வந்து 5 to 9,000 மலேசியன் முழுவதும். ஃபுல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். ஓகே, இன்னொரு கேள்வி. ஐம் ஹேவிங் எஸ்கேஎம் சென்டர். ஹவு கேன் யூ ஹெல்ப் மீ டு ரன் திஸ் ப்ரோக்ராம்? எந்த இடங்க? லொக்காசி சொல்லணும். ஏன்னா ரீஜன் பிரகாரம் தான் வந்து கேம் வந்து வேரியஸ் லொகேஷன் அப்ரூவ் பண்ணுவாங்க. நம்ம மலேசியால எந்த இடத்துலயும் வந்து பிசிக்கலா மிஸ்டர் புவனேஸ்வரன் கேட்டிருக்காரு. எந்த அன்மியூட் இடம் பண்ணி. சொல்ல முடியுங்களா? நமக்கு நெகிரிசிமான்ல லொகேஷன் லொகேஷன் தேவைப்படுதுங்க. கிளானாஜயா. லொகேஷன் கிளானாஜயா போட்டிருக்காரு. கிளானஜயா வந்து 3 அப்ரூவல் பண்ணி அந்த பதிவோட ஃப்ரீக்வன்சி பார்ப்பாங்க ஆத்தரிட்டி. கிளானஜயானா நீங்க வந்து நம்ம கூட பார்ட்னர் ஆயிட்டு சைபர் ஜெயால 2 ஃபெசிலிட்டி இருக்குங்க. அப்புறம் மலேசியா முழுதும் 6 இடம் இருக்கு. நீங்க வந்து ஒரு கொலாபரேஷன் பார்ட்னர் செய்தா வணிகத்தோட மேட்ரிக்ஸ நம்ம வந்து தெளிவா உட்கார்ந்து பேசி அது ஒரு ஃபேர் பிசினஸ் ப்ராசஸ்ல ஃபீஸ், வருமானம் அத நம்ம எழுதி கணக்கு பண்ணி அத நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க நெகிரி சிம்பிளான், பின்துலு, டாவாவும் நம்ம சொந்தமா ஓபன் பண்றோம். ஃபெசிலிட்டி, ட்ரோன்லாம் நம்ம வாங்கியாச்சு. ஒரு 18 ட்ரோன். அது ஒரு 1 மில்லியன் கிட்ட. அங்க தேவையும் இருக்குது. சரவால நமக்கு இடம் தேவை. ஓகே. அப்புறம் இங்க கொஞ்சம் தூரம் பாருங்களேன். கிளாங் வேலினாக்க, கோலசெங்கோர் அந்த மாரி. அது கூடயும் அப்ளை பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து ப்ராசஸ் செய்ய முடியும். அப்புறம் சிங்கப்பூட்டானி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நமக்கு வந்து ஒரு சில இடத்துல இப்ப தேவைகள் வந்துருச்சு. பதிவு நடந்துட்டு இருக்கு. ஆ நீங்க வந்து அ ஒண்ணு இப்ப இவரு கேட்ட மாரி, அந்த இடத்த அப்ரூவ் பண்றதுக்கு கேட்கலாம். ஃபீல் வேணும், ட்ரோன் வேணும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து டாக்குமெண்ட் அந்த ஒரிஜினல் செட்டே குடுத்துருவோம். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணிட்டு சொல்லுவேன். கலான ஜெயால இருக்கனால உங்களுக்கு தெரியும். அது வந்து மிக அருகில் இருக்கு. சேப்ப ஜெயா. ஆமா தானங்க? இந்த வட்டாரம். கிளாங் வேலி சொல்லுவாங்க. ஏர் ஏசியாவும் வந்து அ ஸ்லாங்கோல தாங்க இருக்கு. அவர் பேர் என்னங்க? அவர் ஃபோன் நம்பர் வாங்குங்க. நம்ம ஃபோன் அடிச்சு பேசி ஒருத்தர்கிட்ட கேட்டு ஸ்டில் அந்த கோர்ஸ் எடுப்பதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமா அவங்களால பதிய முடிஞ்சுச்சுன்னா, அத அப்ரூவ் வாங்க முடிஞ்சு, அதையும் செய்து குடுத்துருவோம். ஓகே, லேட்டர் நீங்க நீங்க உங்க ஃபோன் நம்பரும் ஷேர் பண்ணலாம் சார். சரிங்க. ஐ திங்க் வாட் இஸ் த மினிமம் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்ட்? அதை ஆன்சர் பண்ணிட்டீங்க போல. ஆ அது வந்து ஆரோக்கியம் லெவல்ல, மொழி லெவல்ல, சைக்கோசோமேட்டிக் லெவல்ல. ஆனா வந்து படிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஒரு சீக்ரெட் சொல்றேன். எந்த வயதா இருந்தாலும், என்ன படிச்சீங்களோ, படிச்சிருக்கலையோ, ட்ரோன பழகிக்கிட்டு, ட்ரோன் வணிகத்துல ஈடுபாடு செய்யுங்க. பில்லியன் டர்ன் ஓவருங்க. இதுதான் நான் இப்போதைக்கு ஓப்பனா லைஃப்ல சொல்ல முடியும். சரியா? ஓகே, இன்னும் திறமைங்கிறது நம்மகிட்ட ரொம்ப விவேகமா இருக்குங்க. இன்ஜினியரிங் ஸ்கில், மேத்ஸ் ஸ்கில், ஓகே. படிப்பெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. சர்டிபிகேட்டோ, எஸ்ஆர்பியோ, எஸ்பிஎம்மோ பள்ளிக்கூடத்துக்கே வராட்டியும் பரவால்ல. கொண்ட்ரோ புடிச்சு நீங்க ட்ரோன் பழக்க வைக்க முடியும்ல? இந்த தொழில்ல ஈடுபாடு செய்யுங்க. ஆர்பேல் இருக்கு, எப்பேல் இருக்கு. என்ன? எஸ்பிஎம் நிகரான ஒரு சர்டிபிகேட் அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்துல வாங்கி குடுப்போம். வாங்க. அது தெரியுதுல உங்களுக்கு? பள்ளிக்கூடத்துக்கே போகாத நபரா இருந்தாலும், அர்பேல், எப்பேல்ன்னு இருக்கு. 2 வகையான கேட்டகரி. அசஸ்மென்ட் இருக்கு. முறையா செய்யணும். சில பாடங்கள கொஞ்சம் படிக்கணும் வச்சுக்கங்களேன். வகுப்புல அல்லது எழுத்து பழக்கத்துல. மொழிய கத்துக் குடுத்தோம்னா கத்துக் குடுத்துருவோங்க. எஸ்பிஎம் தேவைன்னா எஸ்பிஎம் சர்டிபிகேட் வாங்கிருவோம். 10 மில்லியன் டர்ன் ஓவர் வரப்போகுது. ஆமா தானங்க? சொல்றது நியாயம் இருக்கா இல்லையா? அதுக்கு நம்ம வந்து ஏசியா யூனிவர்சிட்டி கூட பார்ட்னர்ஷிப். அவங்க அதிகாரப்பூர்வமா முறையா ஆ அதாவது கல்வி படைப்ப வந்து கம்ப்ளீட் பண்ணாத நபர்களுக்கு என்னது அந்த குவாலிஃபிகேஷன் குடுத்து, அதுக்கு பிறகு நேரடியா
டிப்ளோமா டிகிரியோட பாத்வே இருக்குல்ல, பாதை. அதுல வந்து அ பயணத்த தொடங்கலாம். அதுக்கும் நெறைய யுனிவர்சிட்டி உலகம் முழுதும் மலேசியா உட்பட்டு திட்டங்கள வந்து தீட்டி, அ அ வரிசைப்படுத்தி செய்துகிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் மலேசியன் அந்த டாப் 6, 10 யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி செய்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா படிப்பு மட்டும் தான் வந்து யோசிச்சா, இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்புல எப்படிங்க? படிப்புலயும் நீங்க கலந்துக்குங்க. படிப்பு இல்லாட்டியும் பரவால்ல. வந்து கலந்துக்குங்க. சந்திச்சு பேசுவோம் நம்ம. ஷார்ப்பா. ஓகே, ஹவ் டு செட் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பாயின்மெண்ட்? ஐ திங்க் லேட்டர் நீங்க உங்க நம்பர் ஷேர் பண்ணா அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆமா. நீங்க WhatsApp அனுப்பிட்டு, இமெயில் அனுப்பிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நம்மளோட சீஃப் ஆஃபீசர் டீமோட சந்திப்போம் ஆன்லைன். அப்புறம் நம்மளோட ஆஃபீஸ் சேப்பஜாயில அல்லது அ என்னது மலாக்காவுல நகரத்துல ஒரு 6 இடத்துல இருக்கு. நம்பரை போஸ்ட் பண்றேன். 010-278-6771ங்க. இமெயில் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு இமெயில் அனுப்பிட்டா எனக்கு கேலண்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சரிங்களா? இளங்கோவன் தங்கவேலு. அப்படியே ஃபுல் எழுத்து, லோவர் கேப்பு, இளங்கோவன் தங்கவேலு at MDC OC. ஹெட்ஃபோன் கொடுத்துட்டேங்கய்யா. ஓகே, MDC CI. உங்களுக்கு தெரியுங்களா நண்பர்களே, ஒரு ஒரு இந்தியர்கள்ட்ட பேசும்போது அது பெரிய ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கும். ஏன் தெரியுங்களா? இந்தியர்களும் நமக்கு எனக்கு நிறைய வகையில வகை வகையா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த 2 நிறுவனமும் மேஜரா மேனேஜ் பண்றது, ஃபவுண்ட் பண்ணது, மினிஸ்டர் வச்சு ஃபார்ம் பண்ணாரு என்னோட தம்பி வந்து இந்த ஆண்டு காலத்துல வந்து பிரசிடென்ட். ஓகே. கொப்ராசிக்கு வந்து நான் ஃபவுண்டு பிரசிடென்ட். வெளிநாட்டுல இருந்து என்கொயரி வந்துருச்சுங்க. முதலீடு, சாமோங்கிறது, வேற வகையில் எப்படி சப்சிடி செய்யறது, ட்ரோன் டெக்னாலஜிக்கு பெரிய நன்மை இருக்குது. ஆகையால் நான் என்ன ஒரு பணிய விஷயம் கேட்டுக்கிறேன்னா, இந்தியர்கள் ஒரு சிலர் நீங்க வந்து வயது மூப்பா இருக்கலாம். இல்ல மத்த தொழில்ல வந்து காசு, பணம், பலம் நல்லா இருக்கலாம். கேஷ் ஃப்ளோ பவர் இருந்துச்சுன்னா, மத்த இளைஞர்கள் இந்த வணிகத்துல சீரா ஒரு முறையாக வணிகம் செய்து ப்ராஃபிட் எடுத்து உங்களுக்கும் டிவிடெண்ட் குடுக்குற அளவுக்கு நாங்க வந்து எஸ்கேஎம் ரூல்ஸ், ட்ரோன் சேம்பர் ரூல்ஸ், வணிக ரூல்ஸ் எல்லாம் வந்து 100% ஆடிட்டிங் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தைரியமா வந்து உட்கார்ந்து பேசி, எவ்வளவு மானியம் இருக்கு? எவ்வளவு ROI உங்களுக்கு வேணும் வருஷம் வருஷம்? எந்த குறிப்பிட்ட துறையில ட்ரோன் ஏஐல வந்து நீங்க வந்து முதலீடு பண்றதுக்கு அந்த ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ சொல்லுவாங்க. அத பேசுங்க. உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். பொழுதுபோக்கா எக்ஸ்ட்ரா கேஷ் வரும். நம்ம இளைஞர்களுக்கு வந்து R&D, டெக்னாலஜி, வணிகத்துல வந்து ஈடுபடுறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும். சரிங்களா? ஐ இன்வைட்டிங் எஸ்பெஷலி our friends here in this online meeting and real time in Facebook and social media, especially Malaysians. Let's say you have a cash flow, we invite you officially to discuss, to come and invest, participate. For other drone and technology related interested individual to open and venture their drone startup business. Yeah. Just to add on some question as well. Yes, please. Shankar here. இது இப்போ நம்மளுக்கு வந்து I think we have startups இருப்பாங்க. Then we have someone already on the go in the drone business. And சில பேர் வந்து on the solution side இருப்பாங்க, சில பேர் on the training side. So on the solution side, முத பார்த்த one of the chart shows so many areas solutions இருக்கு. Which is the easy entry point, because cost has been always a factor. நமக்கு தெரியும், cost been always a factor. ஒரு ஸ்டார்ட் அப்னாக்கா எது பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்? இப்போ மீடியமா போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து
அடுத்த லெவல் போறதுக்கு என்ன பண்ணலாம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். another ஓகே questions மேபி லேட்டர் நான் கேட்குறேன். பட் இது ரெண்டுக்கும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணா அப்படி குட் சார். ஓகே. ஸ்டார்ட் அப் சொல்யூஷன்னா உதாரணத்துக்கு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோனை வைத்து ஒரு 50 ஏக்கருக்கு நீர் பாய்ச்சல் செய்ய வச்சுக்கோங்க. ஸ்ப்ரேயிங் வாட்டர். ஓகே. ஓ கவுண்டிங் ட்ரீ மேப்பிங் ட்ரோனை வைத்து. ஓகே. அவங்க ஒரு ஹெக்டர் செய்யறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரோன் அந்த கண்ட்ரோல் பாட் ப்ரொசஸ் வந்து இத்தனை ஹவர் ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு என்னது அதோட ஹிட் தன்மை டியூரேஷன்லாம் இருக்குது. சரிங்களா? ஈவன் பேட்டரி பயன்படுத்துறதும் அப்படித்தான், ஜெனரேட்டரும் அப்படித்தான். ஸோ ஆகவே அதுக்கு வந்து ஏறத்தாழ வந்து குவாலிட்டி அக்ரிகல்ச்சர் ட்ரோன் 60லேருந்து 160,000. ஓகே. கிளைனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்க. இல்லை நம்மளே வந்து இணைந்து கூட நம்ம சப்போர்ட் பண்ணலாம் தேடிட்டு. சரி, அடுத்த கிளைண்ட் செய்யணுங்க. அப்ப நீ சொல்றது எக்ஸ்டென்ஷன் பிசினஸ் தானுங்க. ஆமாங்க. இப்போ இந்த 60,000 சொல்லும் போது 60,000 மேல வரும். பை 60,000 மேல. அதுக்கு ஏதாவது கிராண்ட் கிடைக்குமா? ஓகே. எந்த நீங்க பாருங்க. பணம் கிராண்ட் கிடைக்கும்? அது எப்படி ஓகே. சொந்த கேஷ் பாய்க்கணுமா எப்படி சார்? நீங்க பாருங்க. இந்த எல்லா வணிகத்துக்கும் அத்தாரிட்டி இருந்து கிராண்ட் வேணும்னா TRL 1 2 3 4 5 6 7 8 9 அது நாசா செஞ்ச பிரகாரம். ஐடியானா TRL 1. நம்பர் 2னா டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. நம்பர் 3னா சொந்தமா டிசைன் பண்ணி சொந்தமா பாய்க்கிறீங்க. இன்னும் ஆபீஸ் விட்டு வெளியே கொண்டாடல. அதாவது அவுட்டோர் கியூசின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆமா தானுங்க? ஆனா நீங்க சொல்ற ஸ்டார்ட் அப் வந்து நம்ம செக் பண்ணணும். அவங்க சேல்ஸ் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? இருக்குன்னா MITF 1% லோன் அல்லது NTFIS 50 to 250K கிராண்ட். ஓகே. அதுக்கு தகுந்த பிச் டெக், பவர் பாயிண்ட், டாக்குமெண்டேஷன், ஃபைனான்சியல் ரிப்போர்ட் அது டெம்ப்ளேட் கொடுத்து நம்ம வந்து கோச்சிங் கொடுக்க முடியும். இது 1வது நிலையான ஒரு சிச்சுவேஷனு. அவங்க ஸ்டார்ட் அப் பேங்க் அக்கவுண்ட்லாம் முறையா வச்சுக்கல. இப்ப அதை செய்தாகணும் ஆத்தரேட்டர் வாங்குறதுக்கு. அந்த வகையான மானியத்தை நம்ம ட்ரோன் சேம்பர்ல இருந்து அது ஒரு மெத்தடாலஜி வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சப்போர்ட்டை கொடுத்து அந்த பேங்க் அக்கவுண்ட் திறந்து அந்த சேல்ஸ் அந்த அக்கவுண்ட்ல வரவழைச்சு இந்த ஆத்தரேட்டர் வந்து அப்ளை பண்ற டாக்குமெண்டேஷன் செய்வது குவாலிஃபைங் டு அப்ளை ஈவன் 50,000 கிராண்ட். உதாரணத்துக்கு ஒரு ட்ரோன் வாங்க 30,000 ட்ரோன் வாங்க வச்சுங்களா, ஒரு 10 லிட்டரோட உதாரணம். ஓகே. ஸ்ப்ரே பண்றதுக்கு அந்த மாதிரி செய்வோம். அப்ப நம்ம வந்து பியோர் ஸ்டார்ட் அப்புக்கு செய்யறதுக்கு விஷன் மிஷின் வச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப எக்ஸாக்ட்லி அவங்க ஸ்டேட்டஸ வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அவங்க நிலை எல்லாத்தையும் வந்து A to Z டேபிள்ல பார்க்கணும். ஓகே, நீங்க இங்க இந்த லெவல்ல இருந்து நீங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, குட் சார், குட் சார். நம்மகிட்ட கிராண்ட்னா ROI இருக்குங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் ஆத்தரிட்டி கிடையாது. நம்ம வந்து MO ஃபண்டட் கிடையாது. நம்மளும் வந்து ஸ்டேக் ஹோல்டர், ஷேர் ஹோல்டர், வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து என்னது ஆன்சரிங் த ஃபைனான்சியல். ஆனா இப்ப நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் பல்வேறு கிராண்ட் மலேசியாவுல. எப்பப்ப கிடைக்குமோ அது அரசாங்கமே நியூஸ் கொடுத்துரும். பப்ளிக் நியூஸ் இந்தியர்களுக்கா ஆல் ஓவர் கம்யூனிட்டிக்கா சொல்லிட்டு நாங்களும் ரிலீஸ் பண்ணிடுவோம். அப்ப எந்த கிரிட்டீரியாக்கு அப்ரூவ் பண்றாங்களோ, எந்த கேட்டகரி பர்பஸ் ஆஃப் ட்ரோன் பழகுறக்கா, ட்ரோன் வாங்குறக்கா, விற்கிறதுக்கா அப்படி சொல்லிட்டு அது பிரகாரம் நிச்சயமாக நீங்க தாராளமா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 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 குரூப்பா நீங்க ஒரு பிரசன்டேஷன் கேட்டாலே வந்து அதுக்குன்னு கஸ்டமைஸா சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம் கொஞ்சம் அட்வான்ஸ் சொல்றேன். ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில நம்ம வந்து மேகாவா என்டர் பண்றோம். நல்லா தொடர்பு வச்சுக்கங்க, இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்குங்க. ட்ரோனை சுலபமா வாங்கி வணிகம் செய்யற அளவுக்கு பிசிக்கல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். லான்ச் பண்ணவும் பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு 60 டேஸ் ஆகலாம். நேஷனல் லெவல் லான்ச் பண்ணுவோம். குட் சார். அதுக்கு பிறகு நமக்கு வந்து இன்னும் வேற கெப்பாசிட்டி வந்துரும். ஓகே. நான் இத வந்து இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் இப்ப நானு வெளியிடக்கூடாது. சரிங்களா? இப்போதைக்கு முறையா ஆடிட் பண்ணி, ஃபண்ட் ரைஸ் பண்ணி, அந்த ட்ரோன வாங்கி கொடுத்து, அவங்க பிசினஸ் பண்ணி, ப்ராஃபிட் குடுக்கும்போது, நாங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு
டிவிடன் கொடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. ஒன் மோர் திங் சார், ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து நிறைய இந்த ட்ரோன் ட்ரைனிங் பார்த்துருக்கோம். ஈவன் த்ரூ மித்ரா, ஈவன் த்ரூ சம் அதர் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ், நிறைய ட்ரெயின் வந்து ஐ மீன் நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து டன் த ட்ரோன் ட்ரைனிங் பார்த்துருக்கோம். பட் வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? எண்ட் ரிசல்ட்னாக்கா are they அவுட்கம். going into their own business? Are they going into சொந்தமா ஏதாவது வெளியாக்குறாங்களா? அதுல இது ஏதாவது நல்ல company கேள்வி. join பண்றாங்களா? ஓகே. எங்க அவங்களோட ரிசல்ட் இருக்கு? அவங்க என்ன அதுல அவங்க ஒரு கத்துக்கிட்டு வாட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? எங்க போறாங்க? ஓகே. இது நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம இப்ப கிராண்ட் அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலயும் இதான் கேட்கறாங்க. நீங்க பாருங்கய்யா, நான் இன்னொரு ஸ்லைட் காமிக்கிறேன். நம்ம ட்ரோன் இண்டஸ்ட்ரி ஈகோ சிஸ்டம் செஞ்சிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட 2018ல இருந்து மேகா லெவல்ல செய்யுது. இதனால தான் வந்து நான் இப்ப கொஞ்சம் காமிச்சிடுறேன். இதனால தான் நம்ம வந்து இத இன்னும் க்ளோஸா மானிட்டர் பண்ண முடியும்னு சொல்றேன். மத்தவர்கள் செய்த பிறகு ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனா நம்ம சைட் வந்து இந்த ஈகோ சிஸ்டம் செய்திருக்கோம். நம்மளும் நிறுவனம் வச்சிருக்கோம். சேம்பர் ரெகுலேஷன்லாம் பண்றதுக்கு, கிராண்ட் அப்ளை பண்றதுக்கு, பப்ளிக்ல கேஷுவல் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு டிவிடன் வாங்குறதுக்கு, என்டர்பிரினர்ஸ் நம்ம பெறதுக்கு, R&D ஃபெசிலிட்டி இருக்கு. ட்ரெய்னிங் மாடியூல சொந்தமா கிரியேட் பண்றோம். வேர்ல்ட் கிளாஸ் மாடியூல. அத காம்ப்ளிமெண்டரியா தர்றோம். பள்ளிக்கூடத்துல போய் ட்ரெயின் பண்ணி நீ மாசம் மாசம் ஒரு 6,000 சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மந்த்லி பள்ளிக்கூடங்கள்ல ஒரு 10 பள்ளிக்கூட சூஸ் பண்ணி உங்க ஏரியால நீங்க வந்து ட்ரோன் காஸ்ட் ட்ரெயின் பண்ணாலேயே, மாத கணக்குல நீங்க வந்து 5 to 6,000 earn பண்ணலாம். அதுக்கும் கிராண்ட் அப்ளை பண்றதுக்கு டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கோம். ஓகே. சோ இத நான் கிளாஸ் த்ரூ பண்றேன். ஓகே. அப்புறம் டீடைல் பார்த்துக்குவோம். சரிங்களா? இன்னொன்னு காமிச்சிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி மறுபடியும் ஒரு வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. உங்க கேள்விய நான் ஷார்ப்பா பதில் சொல்லிடுறேன். It's like what's அவுட்கம். the outcome? எஸ். அவுட்கம். நீங்க பாருங்க. எது படிச்சாலும், எந்த தொழில் பண்ணாலும், எந்த வேலை செஞ்சாலும் வந்து ஒரு டீம் வேணும். ஒரு பார்ட்டிஸ், ஒரு குரூப். ஆமாதானங்க? Yeah. அத நம்ம நேரடியா ஆன்லைன்ல உருவாக்கியிருக்கோம். நம்ம ரியல் டைம் AI ஆப் குடுக்குறோம். ஒவ்வொருத்தங்க நம்ம கோர்ஸ் எடுத்த பிறகு அது மெம்பர் ஆன பிறகு. ஓகே. லைஃப் டைம் மெம்பர்ஷிப். அதுல ட்ரோனுக்கு கேட்டகரி உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? அப்ப அவங்க வந்து நம்மள்ட்ட கோர்ஸ் எடுத்த பிறகு, மத்த நகரத்துல ட்ரோன் கோர்ஸ் நடக்கும்போது, அவங்க வந்து நெட்வொர்க்கிங்க்கு வந்து என்னது ரிவிஷன் கலந்துக்கலாம். அப்பதான் ஒரு பிசினஸ் ஆர்டர் அவங்கள்ட்ட வீடியோகிராஃபோ அல்லது பில்டிங் கிளீனிங் ட்ரோன் வச்சிருந்தாவோ, அவங்க வந்து அ வணிகத்த வளர்ச்சி அடைய வைக்க முடியும். ஆன்லைன்லயும் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஆ என்னது uniquelobs.com எக்ஸ்க்ளூசிவ் டு புட் ஆல் யுவர் ப்ரொஃபைல். உங்க திறமை, காஸ்ட், நீங்க ட்ரோன் வச்சிருக்கீங்களா, மேப்பிங்கா, சிவிலியன் ட்ரோன் விக்க போறீங்களா, ஓகே. எந்த வகையில AI செய்ய போறீங்களா, எந்த சேவையை குடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருக்கு, ரெடியா இருக்கீங்களோ, கம்பெனி பேர், லோகோ எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணலாம். இன்டர்நேஷனல் துன் மாதி ஸ்டேஜ்ல பெஸ்ட் ஆன்லைன் டைரக்டரி அவார்ட் வாங்கினேன் போன ஆண்டு சன்வேல. சூப்பர் டெக்னாலஜி. சரிங்களா? அதையும் கொடுத்து வச்சிருக்கோம். இப்ப நீங்க எழுதிக்கலாம். uniqueyellowpages.com. நீங்க அடுத்து யாரான்னு கொடுத்தீங்களா, உங்களுக்கு கோல்ட் அக்கவுண்ட் ஃப்ரீயா குடுத்துருவாங்க. 5,000 வெள்ளி மதிப்பு உள்ளது. லைஃப் டைம் மெம்பர்ஷிப். ஹலால், சாத்விக் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் நீங்க வருமானம் பண்ணலாம். குறிப்பா டெக்னாலஜி பார்த்துக்கங்களேன். சரிங்களா? அப்ப அவுட்கம்ங்கிறது வந்து எல்லோரும் இணைந்து ஒத்துழைப்பாக ஒரு குறிப்பிட்ட அதாவது இண்டஸ்ட்ரிய வளர்ப்பதற்கு உறுதுணையா இருக்கிறது. இல்லாட்டி ஒரு சிலர் படிச்சுட்டு வேற வேலைக்கு வந்துரலாம். ட்ரோன் பைலட் செய்யாம இருக்கலாம். அத பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஒரு ட்ரோன்ல சார் சொல்யூஷன் வந்தா பெட்டரா, ட்ரெயினரா வந்தா பெட்டரா? இது வந்து பெர்சனல் டேலண்ட் ஸ்கில்ல பொறுத்து இருக்கு. சில பேத்துக்கு நின்னு பேச பிடிக்கும். கேள்வி கேட்டா பதில் சொல்லி அது அது அந்த கிளாஸ் ரூம் தெளிவுபடுத்த பிடிக்கும். ஓகே. சொல்யூஷன்னா கழட்டி பூட்டி இன்னொரு பைலட் கூட பேட்டரி சார்ஜ் பண்ணணும், அது சர்வீஸ் பார்த்துக்கணும், ப்ரொஃபைல பார்க்கணும், வெதர பார்க்கணும்.
இது இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணும் ஒவ்வொரு ஹெக்டருக்கும். புரியுதுங்களா? அப்ப கம்ஃபர்டபிலிட்டி இன் வாட் தே லைக் டு டூ, ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் வாட் தே ஹேவ். இன்னொன்று இருக்கு. இதையும் அப்பாற்பட்டு 2யும் செய்றாங்க. வாட் இஸ் யுவர் வாட் பாசிபிலிட்டி? நீங்க புதிய வாய்ப்பு வந்து கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அ அ பரந்த மனசு இருக்கா? எண்ணம் இருக்கா? 2யும் செய்யலாம். ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம். ஸோ அதனால வந்து வருமானம் அ பெறுவதற்கு ம். ஆ மதிப்புக்குரிய வணிகம் செய்றதுக்கு ட்ரோன்ல ட்ரெயினாவும் இருக்கலாம், ட்ரோன் பைலட்டா இருக்கலாம், ஒரு கம்பெனில வேலை செய்யலாம், சொல்யூஷன் குடுக்கலாம். நீங்க வாங்கியும் ட்ரோன் விக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கில் செட் என்னது மாறுபட்டிருக்கும். இது இண்டிவிடுவல் தான் தெரியும். ஒண்ணு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மள்ட்ட கலந்துரையாடல் பண்ண ஒரு குரூப்போட யூ நோ நம்ம வந்து டேப் பண்ணி ஒரு சில ஒப்பீனியன் சொல்லுவோம் நம்ம. உங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கிற மாரி இருக்கு அப்படின்ட்டு. அத பொறுத்து இருக்கு. எல்லா வகையிலும் அருமையான வருமானம், அருமையான தேவை, மிகப்பெரிய அதாவது டிமாண்ட் மலேசியால இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அ சில பேரு குயிட் பண்ணிட்டாங்க. நேரமும் வந்து நம்ம 9:28 ஆச்சு. ஒரு 2, 3 நிமிஷம் அனுமதி குடுத்தீங்கன்னா, நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். ஸ்டார்ட் அப்புக்கு நம்ம என்ன செய்றோம்ன்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில. ஓகே. ஜஸ்ட் அ ஒரு 3 மினிட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இங்க ஓகே வந்துருச்சு. ஓகே. அ கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுதுங்களா ஐயா? தெரியுது சார். ஓகே. ட்ரோன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போதைக்கு நீங்க மலேசியால என்டையர் கண்ட்ரில இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, வீடியோ எடுப்பாங்க. ஆமா தானே? இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு டெக்னாலஜி. இது சேலஞ்ச். இப்போ வரைக்கும் இந்த சேலஞ்ச் இன்னும் ஓவர்கம் பண்ணல. ஓ! நானு மாறுதுங்களா? எஸ் எஸ். அஜெண்டா ஓகே. அஜெண்டா. எஸ் சார். அஜெண்டா ஓகே. ஆ சேலஞ்சுக்கு வரேன். இந்த சேலஞ்ச் இன்னும் ஓவர்கம் பண்ணல. அடுத்தது. டைர இவ்வளவு இஷ்யூ இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு இருந்தும் ப்ராஃபிட் மேக் பண்றாங்க. இத சால்வ் பண்ணா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி மலேசியால வந்து பைனான்சியல் எக்கோசிஸ்டம் இன்னும் எப்படி சிறப்பா இருக்கும். நினைச்சு பாருங்க. இம்பாக்ட், ப்ராஃபிட் வேலை செய்ற மக்களுக்கு சொல்யூஷன் நம்ம கொண்டாந்து இருக்கிறது. மிஷினரியில இந்த டிவைஸ் காமிக்கிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட 20 வகையான நிச் இண்டஸ்ட்ரி இருக்கு. அ கண்ணாடி போட்டுக்கிட்டு நடக்கும்போது ஸ்கேன் பண்றது. ஓகே. நான் ஒரு டிவைஸ் காமிக்கிறேன் பாருங்க. என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு ஏஐ சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். ஓகே. இந்த டிவைஸ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால நிலத்துல வச்சா, அங்க உள்ள மெஷின் எப்படி வேலை செய்யும்னு சொல்லும். மெஷின்ல ஒட்டிட்டா போதும். எப்ப லுப்ரிகன்ட் மாத்தணும்னு சொல்லும். உதாரணம் சொல்றேன். அந்த வெர்ஷன் அண்ட் ஃபீச்சர் பொறுத்து இருக்கு. இது நிறைய வெர்ஷன் இருக்கு. டிவைஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கம்யூனிட்டி. ஓகே. நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு எஸ்டிமேட் படி சொல்றேன். இது ஒரு ஆள் செய்யுங்க. டைரக்ட்டா ஆர்&டி கம்பெனிக்கு நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கோம். சேம்பர். தெரிஞ்சுச்சுங்க. மலேசியாலயே மல்டி மில்லியனர். நீங்க சவுத் ஏசியா கண்ட்ரி செஞ்சீங்கன்னா, பைனான்சியலி டயர் 5 வருஷம், 10 வருஷத்துல. அது மாரி ஷார்ப்பா செய்யணும். ரைட்டுங்களா? சரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம செய்றது வந்து ஹைலி நிச். நீங்க ட்ரோன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒலிம்பிக் கேம வந்து ட்ரோன் மானிட்டர் பண்றது. $1 பில்லியன் கிட்ட யூ நோ ரியாட்ல கூட அவங்க தான் மானிட்டர் பண்ணாங்க. நம்ம நேரடி கம்யூனிகேஷன் வித் ஃபைனான்ஸ், யூ நோ ஃபவுண்டர்ஸ், ஓல்டர்ஸ் டிடெக்ட் ட்ரோன். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏஐ அவார்ட் வாங்குனாங்க. எந்த சீப்பும் வாங்க முடியாது. எந்த டிவைஸும் வாங்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அ மினி சைஸ் கொண்டாடலாம் நம்ம மலேசியாவுக்கு. வேன்ல வைத்து ஸோ செவிலியன் பிடிச்சிருந்தா அந்த மாரி பிராண்டட்ட நம்ம ஆஃபர் பண்ணுவோம். கம்பெனி பதிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம். அந்த ட்ரோன குடுப்போம். ஆனா கரெக்ட்டா
பிசினஸ் ப்ராஃபிட் பண்ணி ROI கொடுக்கணும். நம்மளும் ரெஸ்பான்சிபிள் இருக்கு பை டாக்குமெண்ட் பை ஃபைனான்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பதுக்கு அந்த மாதிரி. சரிங்களா ஐயா? Okay. I'm good. ஹலோ டோர்த்தி. ஓகே. Okay. So I hope money per 9:30, sharp 9:30. Any இருங்க, நான் இன்னும் any other ஒண்ணு இருக்கு. question? ஜஸ்ட் ஒரு அது ஆஹ், அந்த இண்டஸ்ட்ரி கேட்டிங்களா காமிச்சிட்டு ஒரு நிமிஷம் இது வந்து ஷார்ப் பண்ண பண்ணிடுறேன், நானே கனெக்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே, இது முழுமையானது வந்து 30 நிமிஷம் ஆகும். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? KTDNB Yes, sir. Yes. மெம்பர் ஆகலாம், சாம் வாங்கலாம். மெம்பர் ஆயிட்டு நீங்க சாம் வாங்காம நீங்க வந்து சப்போர்ட் கேட்கலாம். நம்ம வெரி ஃபேர் பிசினஸ் பாலிசி வச்சிருக்கோம். ஓகே, சரி. இது டிவிடெண்ட் டார்கெட்டு. நான் இதுக்கு வந்துடுறேன். நீங்க மலேசியால இத்தனை வகையான கிராப் ஃபண்டிங் இருக்குங்க. இங்கேயும் நீங்க அப்ளை பண்ணலாம். 1 மில்லியன்லாம் ரைஸ் பண்ணி தராங்க, 3 மில்லியன் வரைக்கும். சரி, இது வெஞ்சர் கேபிட்டல் 1 மில்லியனுக்கு மேல. ஓகே, இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுறேன். நமக்கு இப்ப சரவால ஒரு ஆர்டர் இருக்கு. அடுத்தது இங்க என்கொயரி வருது. இந்த ஏரியால யாருக்காவது ரிசர்ச் பண்ற விருப்பம் இருக்கா? 3 நாட்டுல ஆயில் அண்ட் கேஸ். இது நம்ம செய்துட்டோம், பில்டிங் கிளீனிங். ஓகே, Sir, sorry, sir. எக்ஸிபிஷன் நடக்க போகுது, Sorry, sir. கலந்துக்கலாம். Sorry, sir. முதல் ஸ்லைட் போங்க சார். அந்த பெட்ரோனாஸ் போங்க சார். பெட்ரோனாஸ் சார். யா, ஆயில் அண்ட் கேஸ். அது 30. ஓகே, சொல்யூஷன் பண்றதுக்கு ஆசை கேட்குறீங்க. அது எப்படி நம்ம இன்வால்வ் பண்றது? மீனிங் நம்ம ஃபண்டிங் கொண்டு வரணுமா, நம்ம ப்ரொஜெக்ட் கொண்டு எப்படி அது இது பண்றது? ஓகே, இப்ப வந்து இப்ப AI சாஃப்ட்வேர் சொன்னல, ஓகே. அந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராம், நாட் காலேஜ் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம். ஓகே, அது இருந்தா ஒண்ணு கேஷுவலிங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், முறையாக ஆடிட் பண்ணி. இல்ல அவங்க டேலண்ட் ஆஃபர் பண்ணி ஷேர் அக்விசிஷன் பண்ணலாம். இந்த சர்வீஸ் மட்டுமே ஒரு தனிப்பட்ட கம்பெனியா திறக்கலாங்க. இவங்க வந்து இவங்களோட ஐ மீன் குரூப்ஸ் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. இவங்க நேரடியா பேசலாம், குரூப்ஸ் பேசியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க பாய்க்கிற ட்ரோன் வெர்ஷன், ட்ரோன் சொல்யூஷன், நான் ட்ரோன் பழமை காலத்துல உள்ள சென்சர்லாம் இருக்குங்களா, ஃபைபர் பேஸ்லாம் இருக்குது, விதவிதமா இருக்குது. டெக்னாலஜி ரொம்ப காலமா பல விதமா இருக்குது. ஆனா இப்ப அவங்க தேவைப்பட்ட விஷயத்த சொல்லும் போது நான் சந்திச்சது மைட்டில் மலேசிய அரசாங்கம் நிறைய விஷயம் நம்ம நேரடியா தொடர்பு கொண்டு சில நிகழ்ச்சி கலந்துக்கும் போது ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா வந்து பிசினஸ் மேட்ச் மேக்கிங் பண்றாங்க. நேரடியா சந்திச்சு பேசணும். ஓகே, இது வந்து ஒரு பெரிய ஏரியா. 3 நாடு வச்சுக்கோங்க. மத்த நாடு ஐபி பண்ணிட்டு வித்தாக்க சாஃப்ட்வேர் செய்யணும், ஹார்ட்வேர் செய்யணும், என்ன செய்யணும் எக்ஸாக்ட்லி நமக்கு தெரியும். ஆனா இன்ஜினியரிங் டீம் வேணும், சாஃப்ட்வேர் கோடிங் எக்ஸ்பர்ட் வேணும், சென்சரை வாங்குறதுக்கு QC பண்றதுக்கு அந்த கேஷ் ஃப்ளோ உடைய சாம் வேணும். Company betul-betul kena steady lah. அடுத்தது வந்து பெரிய லெவலு. அது ஓகே, ஆன்சர் பண்ணிட்டேங்க. இது வந்து ஏர்டெக்ஸி சொல்லிட்டேன், சுசுகி பார்ட்னர்ஷிப்பு. ஓகே, இது மற்றது சென்சருங்க, பிறகு பேசிக்கலாம். இது வந்து ஏர்போர்ட். இதுல யாரு வேணா இன்வால்வ் பண்ணலாங்க. இது ஒபிஷியலா லான்ச் பண்றோம். என்னப்பா ஜேஆர்புரம். இதெல்லாம் வந்து ஏன் லான்ச் பண்றோம், கொப்ராசி ஏன் வர சொல்றோம்னாக்க 300 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 10,000 ஒருத்தங்க சேவிங் இருக்கு. ஓகே, ஆனா இந்த பெரிய பிசினஸ் வந்து அவங்களுக்கு வந்து 30% 50% வருஷத்துக்கு டிவிடெண்ட் வேண்டாம். கொப்ராசி இஸ் பெஸ்ட் மெத்தட். சரிங்களா? சரிங்க, ஒரு நிமிஷம் சொன்னேன், 2 நிமிஷம் ஆக்கிட்டேன். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஓகே, ஒரு டைரக்ட் மெசேஜ் எனக்கு வந்திருக்கு சார். ஓகே, சார், ஹவ் இஃப் can't afford the cost fee, but that person is really interested in drone learning.
ஏஎஸ்எம் சரவணன் கேட்டிருக்கு. ஓகே. அவங்க உண்மையா எஃபோர்ட் இல்லாட்டி காரணம் இருக்கும். ஓகே. அது நம்மளுக்கு புரிந்த அனுபவம் இருக்கு. இன்ஃபர்மேஷனை நீங்களே வாங்குங்க. தயாரம் அவங்க டாட்டா வாங்குங்க. ஓகே. அவருக்கு ஒருத்தருக்காச்சும் அந்த 5,000 கட்டுறதுக்கு என்டர்பிரினர்ஸோ, புரியுதுங்களா? ஒரு கோஆபரேட்டிவோ மத்த எஸ்டாப்ளிஷ் இருக்கு. மலாய்க்காரர் இருக்கு, சீனோர் இருக்கு, நமக்கு எல்லா நண்பரும் இருக்காங்க, இந்தியர்களும் இருக்காங்க. ஓகே. ஒரு வகையில அந்த மானியத்தை நம்ம டொனேஷன் மூலமா எஃபோர்ட் போடுவோம். டைரக்ட் அப்ளை பண்றேன். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுக்கு டைம் எடுக்கும், எந்த வாரத்துல எடுத்துக்கலாம். நம்ம வாரம் வந்து அதிகாரப்பூர்வ கோர்ஸ் நடக்குது. டாட்டாவை நீங்களே வாங்குங்க, நம்ம இணைந்தே அதை செய்வோம். ஓகே, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, மேபி அவர் கான்டாக்ட் பண்ணுவாரு. நானும் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உள்ளதுபடி உண்மையாவே வந்து எஃபோர்ட் இப்படி இல்லாட்டி யூனோ அது சில காரணங்கள் இருக்கும். அதே மீறி நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்றதுதான் வந்து தெளிவான விஷயம். அதுக்கு முயற்சி பண்றோம். நம்ம சர்க்கிள் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க சார். இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்தா எப்படி செய்வீங்க? 20 பேர் வந்தா எப்படி சமாளிக்க முடியுமா? ஆஹ் இதுல வந்துங்க எத்தனை பேர் வந்தா சமாளிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்வி நான் வைக்க மாட்டேன். காரணம் வந்து அப்படி வச்சா அது வந்து ஞாபக சக்தி உட்பட்டு யார் இப்ப காசு கொடுக்க முடியும்னு தெரிஞ்சாங்களோ அதை வச்சு செய்யறது. இப்ப பாசிபிலிட்டி யோசிச்சுமா, இப்படி யோசிப்போமே, உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமா காசு விடுவீங்க, நல்ல மனசு வரும் கொடுப்பாங்க, இப்படி யோசனை பண்ணிக்குமே. நிறைய கொடுக்குன்னு சொல்லிட்டீங்களா? காசு விட்டுக்குள்ள வந்து எடுத்துட்டு போவாங்க. கிடைக்குது ஏதோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. Yes, sir. அதாவது கொடுக்குறீங்களும் சரி, இப்ப நீங்களும் சரி, நான் டாட்டா எடுக்க சொன்னேன். ஒரு சீரா இருக்கணும். என்ன நம்மளும் சேம்பரு 6 வயசு நம்ம பார்க்கோம். So, அதனால வந்து ஒரு ஒரு பேசிக் ஸ்டடி பண்ணிட்டு தானே நம்ம அந்த சப்போர்ட்டை கேட்போம் மத்தவங்கள்ட்ட. Understood, sir. Understood. Not easy, sir. எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட முடியாது. கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கட்டாயம் ஐ மீன் கண்டிஷனும் கிடையாது. சரிங்களா? நமக்கு கிராண்ட் என்டர் பண்ணுது, பப்ளிஷ் பண்றோம். தயவு செய்து அதுல பயன்படுத்திக்கங்க. ஆனா அது ஒரு டைம் ஃப்ரேம் எடுக்கும். ரிசோர்ஸ் பிசி, இண்டஸ்ட்ரி, அட்வான்ஸ் ஏஐ, இது ப்ரோக்ராமிங், அப்புறம் யூஎஸ்ல இருந்து ப்ரொசஸர் ப்ரோக்ராமிங் கொண்டாடுறோம் மலேசியாவுக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கிராண்ட் வரும்போது தயவு செய்து என்டர் பண்ணுங்க. இப்போதைக்கு எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு. Good, sir. Good, sir. இது அந்த நம்பருக்கு நம்ம தனியா நம்ம முயற்சி பண்ணுவோம். சரியா? ஏன் சார்? சார் நீங்க டைரக்டா ட்ரைனிங் கொடுக்கலாம், யூ ஹவ் பார்ட்னர் ஹவுஸ் சார்? நமக்கு ஒரு 36 எக்ஸ்பர்ட் நம்மளோட ட்ரோன் சேம்பர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொந்த நிறுவனம் இருக்கு. ட்ரோன் கம்பெனியும் திறந்துகிட்டு இருக்காங்க. நூறுக்கணக்கான ட்ரோன் கம்பெனியை திறப்பதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறோம் 3 இயர்ஸ்ல. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹார்ட்வேர் ப்ரொசஸர் 13 வயசுல இருந்து. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்ஸ் டிராவல் பண்றதுனால நிறைய மத்த பணி செய்யறதுனால ட்ரோன் பைலட், இன்ஜினியர்ஸ் எல்லாம் மலேசியனு. வெளியூர் சப்போர்ட் இந்தியால இருந்து, யுஎஸ், யூகேல இருந்து ஆர்என்டி கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க நேரடியா, இண்டிவிடு அண்ட் ஆல்சோ ஆர்கனைசேஷன்ஸ். மலேசியாலேயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டீம் இருக்காங்கய்யா. ஒருத்தர் வெரி குட், அவர் பேர் மார்டின் வரும், சம்திங் மார்டின். ஐ திங்க் ட்ரோன்ல கொஞ்சம் சம்டைம் இருக்காருன்னு, ஐ கான்ட் ரிகால் ஃபுல் நேம், சம்திங் மார்டின் வரும். எனக்கு தெரிஞ்சு மராக்கின்னு ஒரு ட்ரோன் பிராண்ட் இருக்கு மலேசியா. ஓகே, ஆமா மராக்கி. நான் காமிக்கிறேன் பாருங்க. மலேசியா இதுதா மலேசியா. ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை பேரு முஸ்தியோட ட்ரோன், ஐ மீன் கிராண்ட், எத்தனை லெவல் இருக்கு பாருங்க. ஓகே, மலேசியால இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ். இது இந்தியரோட, எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணணும். செக் பண்ணி பாருங்க, நானும் தீபம் படுத்துறேன். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க மலேசியன் கம்பெனி. ஸோ நிறைய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரோன் வணிகத்துல ஈடுபடுறது
தனிப்பட்ட நபரோட விருப்பம். பெரிய ஒரு என்னது வளர்ச்சி, வருமானம், பேர் புகழ்லாம் வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் என்ன தேங்க்யூ வெரி மச். ஸோ நன்றி. மச் ஆஃப் என்ன சொல்லுவாங்க இன்புட் ஐ வுட் சே. இன்புட்னாக்கா லைக் நிறைய தெரிவுகள். ஐ ஹோப் வி ஹேட் ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 to 60 பார்ட்டிசிபென்ட் இருந்தாங்க. தட் வாஸ் லாஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணும்போது. ஸோ ஐ பிலீவ் மோஸ்ட் ஆஃப் தேம் காட் வாட் யூ என்ன சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வந்து ஐ ஹோப் யூட்டிலைஸ். ஐ ஹோப் தி கேன் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் உங்களுக்கு வசதி. நிச்சயமாக. ஸோ டெஃபினெட்லி லேட்டர் பார்ட் ஒன்மோ ஒரு தருணம் வாய்ப்புச்சுனாக்கா வந்து ஷேர் பண்ணுங்கள். எனி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வி லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ சார். ஒன் சைட்ல செய்வோங்க நம்ம உங்க இடத்துல. கேன் நோ வரிஸ் அப்ப ட்ரோன் பைலட் எல்லாத்தையும் கொண்டாடலாமே. எக்ஸாக்ட்லி ஃபிசிக்கலா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். டச் அண்ட் ஃபீல் யூனோ. Exactly. Thank you for your time. And then Thank wonder you. participants all the best. And then connect பண்ணிக்கங்க ஐயா கூட, ஐயா இளங்கன் கூட. If you are keen into the drone sector, the way look at it, இது வந்து looks very huge industry. ரொம்ப பேரு still like middle போலாமா வேணாமா kind of things because of maybe ஒண்ணு வந்து தைரியமா அதோட வெஞ்சர் பண்ணுங்க. ஈடுபாடு தானே. ஆமா ஒரு அதாவது தனியா பைசிக்கிள் போனா தான் பிரச்சனை. ஐயா வந்து ஒரு பஸ்ஸே வச்சிருக்கிறாரு செம்பன்னு சொல்லிட்டு. அதில் அதுக்குள்ள ஒரு கோப்பராசி இருக்கு. ஸோ அதில் போனோமாக்கா கேன் கோ டுகெதர் அண்ட் ஸோ வி ஆல்சோ ஹேவ் வெரி குட் டிரைவர். பஸ்ஸுக்கு டிரைவர் வெரி இம்பார்ட்டன்ட்ல. அந்த மாதிரி இளங்கோயா இருக்காரு. இட்ஸ் வெரி குட் டிரைவர் ஐ கெஸ். நம்ம உட்காந்துட்டு போனால் போது போய் டெஸ்டினேஷனில் போயிட்டு இறங்கலாம் பாதுகாப்பு. ஸோ on that basis connect with him and then see how we can evolve together. So thank you very much. Day Monday next week we catch up again. Maybe Ganesh இருப்பாரு, நான் அப்பப்போ கேப்ல இருப்பேன். And wish you all the best. வணக்கம். See you all next week. நன்றிங்க மிஸ்டர் Thank you. கணேஷ் அண்ட் அர்த்தயானா அண்ட் ஆல் டீம். ஓகே, தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. எங்க இந்த பட்டன்